வணக்கம் மக்களே. இந்த நாவலோட மைய கதை என்ன அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஸர் மரபணு ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த ஆராய்ச்சியில் அவருக்கு வெற்றி கிடச்சிதா இல்லையா, அதை பற்றி கேள்விப்பட்ட ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் பெண்ணு அதை பற்றி ஆராய்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர்கிட்ட போய் பேட்டி எடுக்க தந்திரமான முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அவங்க எதிர்பார்க்காத விபரீதமான ஒரு விஷயம் அங்கே நடக்குது. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து அந்த பொண்ணு மீண்டு வெளில வராங்களா, அப்படி இல்லைன்னா இந்த கதை வேறு திசையில் போகுதா அப்படிங்கிறத ஒரு சஸ்பென்ஸான முறையில் கதையாசிரியர் எழுதியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த கதை. நீங்களும் கேளுங்க. கேட்டுட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த கதையை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. சுப்ரஜா நிலை கண்ணாடிக்கு முன்னால் நின்று ஸ்டிக்கர் பொட்டை நெற்றியின் மையம் பார்த்து பொறுத்து கொண்டிருந்த போது அவளுடைய பிளாக்பெர்ரி செல்ஃபோன் பியானோ இசையை ரிங்டோனாக வெளியிட்டது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தாள். அவளுடைய தோழி மனோரஞ்சிதம் உற்சாகத்துள்ளோடு குரல் கொடுத்தாள். குட் மார்னிங் மனோ. அதே குட் மார்னிங் உனக்கும். என்ன இவ்வளவு காலையில் ஃபோன்? ஏன் பண்ணக்கூடாதா? பாத்தியா, சண்டைக்கு வர்ற என்னைக்கு இல்லாத அதிசயமாக காலையில் 7 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணுறியே, அதான் ஏன்னு கேட்டேன். காரணம் இல்லாமல் ஃபோன் பண்ணுவேனா? என்ன காரணம்? காரணத்தை நான் சொல்ல மாட்டேன், நீ தான் கண்டுபிடிக்கணும். இதை பாரு மனோ, உன்னோட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் இன்னும் அறிவுஜீவியாக கிடையாது. ஒரு பேங்க்கில் கம்ப்யூட்டர் முன்னாடி டென்ஷனோடு உட்காந்து வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஸ்டாஃபு. இவ்வளவு காலையில் ஃபோன் பண்ணினதுக்கு என்ன காரணம்னு நீயே சொல்லிடுறது பெட்டர். நோ சான்ஸ். நான் காரணத்தை சொன்னால் அது நம்ம 5 வருஷ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மெகா கேவலம். அதுக்கப்புறம் நீயும் நானும் தோழிகளாக இருக்கவே லாய்க்கில்ல. என்ன மனோ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிகிட்ருக்க? உனக்கு இன்றைக்கி என்ன ஆச்சு? எனக்கு ஒன்றும் ஆகலை. உங்ககிட்ட தான் ஏதோ பிரச்சனை. போய் முதல்ல ஒரு நியூராலஜிஸ்ட் டாக்டரை பாரு. ஒரு சிடி ஸ்கேன் எடு, எம்ஐஆர் ஸ்கேன் எடு, டாக்டர்கிட்ட கொடு. உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் சொல்லுவார். மறுமுனையில் மனோரஞ்சனம் பொரிந்து தள்ள சுப்ரஜா குறுக்கிட்டாள். சரி கோவப்படாத, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடு. எதுக்கு? காரணத்தை கண்டுபிடிக்கத்தான். 1/2 மணி நேரத்துக்குள்ளே கண்டுபிடிக்கலன்னா என்னை எப்படி வேணாலும் திட்டமாட்டேன். பின்ன சுட் கட்டா. உனக்கு எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு 2 துண்டாக உன் வீட்டு வாசலில் கிடக்கும். ஏண்டி மனோ இப்படிலாம் பேசுகிற? அப்படி தான் பேசுவேன். சரியாக 1/2 மணி நேரம் கழித்து நீ எனக்கு ஃபோன் பண்ணணும், காரணத்தை சொல்லணும். சொல்லிடுறேன், பார்க்கலாம். மனோரஞ்சிதம் இணைப்பை துண்டித்துவிட சுப்ரஜாவும் தன் செல்ஃபோனை அணைத்தாள். ஹால் சோஃபாவில் உட்கார்ந்து பேப்பர் பார்த்து கொண்டிருந்த சுப்ரஜாவின் அப்பா அருணகிரி பேப்பரை தாழ்த்தி கொண்டு கேட்டார். ஃபோனில் யாரும்மா? உன்னோட ஃப்ரெண்டு மனோரஞ்சிதமா? ஆமாம்ப்பா, காலங்காத்தால சண்டைக்கு வரா. அருணகிரி சிரித்தார். அவள் என்றைக்குமே சண்டை கோழி தான். ரொம்பவும் தைரியமான பொண்ணுமா. இன்றைக்கி பேப்பரில் அருமையான ஆர்டிக்கிள் ஒன்று எழுதியிருக்கா, படித்து பார்த்தியா? இல்லைப்பா. என்னம்மா நீ? உன்னோட ஃப்ரெண்டு மனோரஞ்சிதம் இன்றைக்கி இருக்கிற நிலவரப்படி நம்பர் 1 ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், புத்திசாலியான எடிட்டரு. இந்த சமூகத்தில் நடக்கிற எந்த ஒரு அநியாயத்தையும் தன் பேனாவாலேயே குத்தி காட்டுற தைரியசாலி அது. அரசியல் அவலமாக இருந்தாலும் சரி, சினிமா சீரழிவாக இருந்தாலும் சரி, அந்த சம்பவம் சம்மந்தப்பட்ட எல்லா உண்மைகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்ற அதிரடி ஜேர்னலிஸ்ட். அப்படிப்பட்ட பொண்ணுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற நீ அவள் எழுதுகிற கட்டுரைகளை படிக்க வேணாமா? அப்பா, என்ன ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லு. என்னோடய ஃப்ரெண்டு மனோரஞ்சிதம் ஒரு கிரிட்டிக்காகவும் ஜேர்னலிஸ்டாகவும் இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த சமுதாயத்தை சுத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி எல்லா குப்பைகளையும் கிளறி பார்த்துட்ருக்கா. அவள் எழுதுகிற எந்த ஆர்டிக்கிளை படித்தாலும் சரி, எனக்கு டென்ஷன் ஏறுது. அன்றைக்கி பூராவும் என்னால் பேங்க்கில் உட்காந்து வேலை பார்க்க முடியறதே இல்லை. இப்போ கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னியே, இதுதான் மனோவோட பலம். அவள் எழுதுகிற எழுத்தோட வீரியம். அதுவும் இன்றைக்கி மனோ எழுதுகிற ஆர்டிக்கல் சூப்பர். நீ படித்து பாரு. ஐயோ அப்பா, இன்றைக்கி பேங்க்கில் எனக்கு ஆடிட்டிங். 9 மணிக்கெலாம் சீட்டில் இருக்கணும். இல்லைனா மேனேஜர் முகத்தை கண் கொண்டு பார்க்க முடியாது. இப்போவே கிளம்புனா தான் 2 பஸ்ஸுகளை மிஸ் பண்ணாமல் பிடிச்சி பேங்க்கு போய் சேர முடியும். நான் இன்னும் டிஃபன் வேறு சாப்பிடல என்று சொன்ன சுப்ரஜா சமையலறை பார்த்து குரல் கொடுத்தாள். அம்மா, டிஃபன் ரெடியா? ரெடி. உப்மாவை தட்டில் போட்டு வச்சுருக்க, சாப்பிடு. நீ சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே உன்னோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடும். மத்தியானத்துக்கு என்ன லஞ்சு? தக்காளி சாதம், தயிர் சாதம். தயிர் சாதத்துக்குள்ளே மாவடு ஒன்று வச்சிரு. கூடவே ஒரு மோர் மிளகாயும் வச்சிடுறேன். போதுமா? போதும்.
சுப்ரஜா மறுபடியும் நிலைக்கண்ணாடிக்கு முன்பாய் நின்று சிலும்பிக் கொண்டிருந்த தலைமுடியை சீப்பால் சீவி சரிப்படுத்தி கொண்டு டைனிங் டேபிள் நோக்கி போனாள். பொறுத்து கொள்ளக்கூடிய சூட்டோடு உப்மா காத்திருந்தது. உட்கார்ந்து 2 வாய் சாப்பிட்டிருப்பாள். செல்போன் மறுபடியும் கூப்பிட்டது. எடுத்து பார்த்தாள். மனோரஞ்சிதம்தான். காது கோற்றி பேசினாள். ஹாய் மனோ, என்ன ஞாபகம் வந்துதா? எது காரணம்? யோசிச்சுட்டே இருக்க. உன்னை இழுத்து போட்டு அடிக்கலாம்னு இருக்கு. இதை பாரு மனோ, இன்றைக்கி எனக்கு பேங்க்கில் ஆடிட்டிங். இப்போ என்னோடய மைண்டில் அது மட்டும்தான் இருக்குது. நீ எதுக்காக இப்போது ஃபோன் பண்ணினேன்னு யோசனை செய்கிற நேரம் இல்லை. நீ ஏன் சொல்லிட மாட்டேன், நீ தான் சொல்லும். என்னை ஏன்டி இப்படி படுத்துகிற? அப்படித்தான் படுத்துவேன். நீ அரை மணி நேரம் டைம் கேட்டிருக்க, அதுக்குள்ளே நீ ஃபோன் பண்ணி சொல்லணும். இல்லைன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுறேன்னு நீயே பாரு. கிராதகி இருந்துட்டு போகிறேன். அப்புறம் இன்றைக்கி என்னோடய ஆர்டிக்கிளை இடியோசை பத்திரிக்கையில் பார்த்தியா? பார்த்தேன், படிக்கலை. அப்பா படிச்சுட்டு ரொம்பவும் நல்லா இருக்குன்னு உன்னை ரொம்பவே பாராட்டினார். நீ படிக்கலையா? இல்லை. ஏன்? நான் தான் சொன்னேனே இன்றைக்கி எனக்கு பேங்க்கில் ஆடிட்டிங்னு. சுப்ரஜா, நீ ரொம்பவும் மாறிட்டேன். முன்னெல்லாம் என்னோடய ஆர்டிக்கலை படிச்சுட்டு வரிக்கு வரி பாராட்டுவேன். இப்போல்லாம் நீ கண்டுக்கிறதே இல்லை. எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? நீ எழுதுறது மட்டும் இல்லை, நீ பார்க்குற அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வேலையும் எனக்கு பிடிக்கல. பேசாமல் அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு பேங்க் வேலைக்கு அப்ளை பண்ணு. சரி பாட்டி. மனோ, உனக்கு எல்லாமே விளையாட்டாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு பயம் பிடிக்கும். உன்னை திருத்தவே முடியாது. புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன டிஃபன் சாப்பிட்றியா? ஆமாம். உப்மாவா? எப்படி கண்டுபிடிச்ச? வாசம் அடிக்குதே. ஏய் சொல்லு, எப்படி கண்டுபிடிச்ச? கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன ராக்கெட் டெக்னாலஜியா? வாரத்தில் 3 நாள் உங்கள் வீட்டில் உப்மா தானே? ரவை விலை ஏறி போனதுக்கு காரணமே உன்னோட அம்மா தான். என்ன பண்ணுறது? அம்மாவுக்கு சுகரு, அப்பாவுக்கு சுகர், ஃபைபர் கண்டென்ட்டு உள்ள ஒரே ஃபுட்டு ரவை தான். சரி, உப்மாவை விழுங்கிட்டு நான் எதுக்காக ஃபோன் பண்ணியிருப்பேன்னு யோசனை பண்ணேன். உன்னோட கெடுவான அரை மணி நேரத்துக்கு எனக்கு காரணத்தை சொல்லி ஆகணும். இல்லைனா இன்றைக்கி நீ பேங்க்கில் வேலை பார்க்க முடியாது. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். சுப்ரஜா பதட்டமானாள். அப்படியெல்லாம் ஃபோன் பண்ணிடாத. இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே காரணம் என்னங்கிறத கண்டுபிடிச்சி நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணணும். பண்ணுறேன். மவளே, ஃபோன் பண்ணாமல் இருந்த நீ ஒரு வாரத்துக்கு நிம்மதியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. ராட்சசி, அது எனக்கு தெரியாதா? நான் என் ஃபோனை ஆஃப் பண்ணுறேன். அம்மா சமையலறையிலேருந்து என்னையே உஷ்ணமாக பார்த்துட்ருக்கா. சாப்பிடும்போது ஃபோன் பேசினா அம்மாவுக்கு பிடிக்காது. டேபிளில் இருக்கிற டம்ளர் தண்ணியை எடுத்து தலையில் கொட்டிடுவா. சரியா 7:35க்கு உன்னோட ஃபோனை எதிர்பார்ப்பேன். பாரு. சுப்ரஜா செல்ஃபோனை அணைத்தாள். அம்மா சொர்ணம் லஞ்ச் பாக்ஸோடு பக்கத்தில் வந்தாள். ஒரு பருக்கை மீதம் இல்லாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுடணும். ஃபோனில் யார்? அந்த பத்திரிக்கைக்காரியா? அழகாக மனோரஞ்சிதம்னு சொல்ல. அவளை ஏதாவது சொன்னால் போதும், உனக்கு உடனே கோபம் வந்துருமே. சுப்ரஜா அவசரமாக உப்மாவை வயிற்றுக்கு அனுப்பிவிட்டு எழுந்தாள். பரபரவென்று வேறு வேலைக்கு மாறினாள். அடுத்து 10வது அம்மாவிடமும் அப்பாவிடமும் சொல்லிக்கொண்டு புறப்பட்டாள். தெருமுனைக்கு வந்து ஒரு ஆட்டோ பிடித்தாள். கிரீன்வேஸ் ரோடு சொல்லிட்டு ஏறி உட்கார்ந்தாள். போக்குவரத்து அதிகம் இல்லாத சாலைகளில் ஆட்டோ வேகமாய் பயணித்து கிரீன்வேஸ் ரோட்டுக்கு நுழைந்தது. 7th கிராஸ் கட் பண்ணுங்க டிரைவர். ஆட்டோ 7வது குறுக்கு தெருவில் நுழைந்தது. அதோ அந்த ஆதித்யா அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி நிறுத்திக்குங்க. ஆட்டோ சாலையின் குழிகளில் தவளையைப் போல் தத்தி 2 நிமிட நேரத்திற்கு பின் பல மாடிகளோடு உயர்ந்து நின்ற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்பாய் போய் நின்றது. சுப்ரஜா டிரைவருக்கு பணத்தை கொடுத்துவிட்டு பிரதான நுழைவாயிலுக்குள் பிரவேசித்தாள். அப்பார்ட்மெண்ட்டின் எல்லா ஃப்ளாட்டுகளிலும் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய பரபரப்பு தொற்றியிருந்தது. காத்திருந்த லிஃப்டில் ஏறி 5வது மாடியில் இருந்த அப்பார்ட்மெண்ட்டின் கதவுக்கு முன்பாய் நின்று அழைப்பு மணிக்கு வேலை கொடுத்தாள். 15 வினாடிகளுக்கு பிறகு மெல்ல திறந்தது கதவு. மனோரஞ்சிதம் காத்திருந்தாள். சுப்ரஜாவை பார்த்ததும் வியப்பில் மெலிதாய் வாய் பிளந்தாள். ஏய், என்ன இது? சர்ப்ரைஸ் விசிட். நான் உன்னோட ஃபோனை எதிர்பார்த்துட்ருக்கேன். நீ என்னடானா நேர்லேயே வந்து தரிசனம் கொடுத்துட்ட. நான் உனக்கு காரணத்தை சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். இல்லைனா உன்னை யார் விட போகிறா? வா உள்ள. சுப்ரஜா உள்ளே போனாள். முன்னரை சோஃபாவில் ஒரு ரைட்டிங் பேடும் பேப்பர் பேனாவும் தெரிந்தது. எழுதப்பட்ட தாள்கள் வரி வரியாய் ஃபேன் காற்றில் படபடுத்தன. என்ன மனோ, ஏதோ எழுதிட்டு இருந்த போல இருக்கு. நாளைக்கு பேப்பருக்கு மேட்டர் தரணுமே. இன்றைக்கி உன்னோட கட்டுரை ரொம்பவும் சூடாக இருந்ததா அப்பா படிச்சுட்டு சொன்னார். நீ படிக்கலையா? இல்லை. ஏன்? எனக்கு படிக்க பிடிக்கல. அதான் ஏன்னு கேட்டான். இதை பாரு மனோ, இன்றைக்கி நம்ம நாட்டில் எவ்வளவோ அக்கிரமம் நடக்குது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை பற்றி ஒருத்தர் கூட கவலைப்படுறதில்ல, அதை பொருட்படுத்துறதும் இல்லை. ஆனால் நீ மட்டும் இதுக்கு விதிவிலக்காக இருக்க. நாட்டோட எந்த மூலையிலையும் எந்த அக்கிரமம் நடந்தாலும் சரி, அதை பூத கண்ணாடி வச்சு பார்த்து அந்த அக்கிரமத்துக்கு காரணமானவங்களத்தையோ தோலுரிச்சி தொங்க போட்டுடுற. நீ எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அமிலத்தை தேய்ச்சி எடுத்த மாதிரி இருக்குது. அந்த கட்டுரையை படித்த சில பேர் இருக்காங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ எழுதுறது எனக்கு பிடிக்கல.
உன்னோட பிரசங்கத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியா? உன்னை மாதிரியான மனோபாவம் கொண்டவங்க 100க்கு 80 பேர் இருக்கிறதால தான் தப்பு செய்கிறவங்களுக்கு தான் பண்ணுறது தப்புன்னு தோணுறதே இல்லை. முதல்ல லட்சங்களில் நடந்த ஊழல் இப்போ கோடியில் நடந்துட்டு இருக்கு. நாட்டின் நிதித்துறையும் சரி, நீதித்துறையும் சரி, பெரிய பெரிய பண முதலைகள் காலடியிலையும் பெரிய பெரிய தாதாக்களின் காலடியிலையும் சரணடைஞ்சு பல வருஷம் ஆச்சு. 1947 நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இந்த 2 துறைக்கும் என்னைக்கும் சுதந்திரம் கிடைக்குதோ அன்னைக்கு தான் நம்ம நாட்டுக்கு விமோச்சனம். சுப்ரஜா தன் 2 கைகளையும் தலைக்கு மேல் உயர்த்தி மனோரஞ்சிதத்தை கும்பிட்டாள். அம்மா பராசக்தியே, நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு வரல. இன்றைக்கி காலையில் நீ எனக்கு ஃபோன் பண்ணினேன். நீ எதுக்காக ஃபோன் பண்ணினேன்னு எனக்கு தெரியும். அந்த காரணத்தை ஃபோனில் சொல்ல நான் விரும்பலை. நேரில் சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். சொல்லட்டுமா வேணாமா? நான் பேங்க்குக்கு வர சீக்கிரமாக போகணும். சரி காரணத்தை சொல்லு. இன்றைக்கி ஒரு தர்ம தேவதையோட பிறந்தநாள். அந்த தேவதையின் பெயர் மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் தன்னுடைய இடுப்பில் 2 கைகளையும் வைத்தபடி முறைத்தாள். பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கியே. அப்புறம் ஏன் எனக்கு ஃபோனில் க்ரீட் பண்ணல? ஃபோனில் பண்ண வேண்டாம்னு தான் சொன்ன சுப்ரஜா மனோரஞ்சிதத்தை கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தம் ஒன்றை வைத்து ஹாப்பி பர்த்டே என்றாள். அவ்வளவுதானா? ஒரு கிஃப்ட்டும் கொண்டு வந்திருக்கேன் சொன்ன சுப்ரஜா தன்னுடைய தோளில் தொங்கிக் கொண்டிருந்த வானடி பேக்கை திறந்தாள். அதிலிருந்து ஒரு சிறிய தெர்மோகோல் ஃப்ளாஸ்கை எடுத்தாள். என்னடி, ஃப்ளாஸ்க்கு தரப்போறியா? சாச்சா, அதெல்லாம் உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா என்ன? பின்ன என்ன, உனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்சது என்ன? மல்லிகைப்பூ. இதைத்தான் நான் உங்ககிட்ட 1,00,000 தடவை சொல்லியிருக்கேனே. அந்த மல்லிகை பூக்கள் தான் இந்த ஃப்ளாஸ்க் நிறைய இருக்குது. உன்னோட பிறந்த நாளுக்கு அந்த பூக்களை தான் கொடுக்க போகிறேன். மனோரஞ்சிதம் முறைத்தாள். ஏய் சுப், இது ரொம்பவும் அநியாயம். எனக்கு பிடிச்சது மல்லிகைப்பூன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அது ஒரு ஃப்ளாஸ்கில் கொண்டு போட்டு வந்திருக்கியே. ரொம்பவும் சீப் கிஃப்ட்டு. சென்னையில் எத்தனை நகைக்கடைகள் இருக்குது? ஒரு நகைக்கடை கூடவா உன்னோட கண்ணில் படல? சுப்ரஜா புன்னகைத்தாள். நான் கொடுக்க போகிற மல்லிகை தங்க வைரத்தை விட காஸ்ட்லி. எப்படி சொல்கிற? இந்த ஃப்ளாஸ்கை வாங்கி உன்னோட உள்ளங்கையில் கொட்டிப்பாரு, தெரியும். மனோரஞ்சிதம் அந்த சிறிய ஃப்ளாஸ்கை வாங்கி அதன் மூடியை திறக்க கவிழ்த்தாள். வலது உள்ளங்கையில் மல்லிகை பூக்கள் கொட்டின. பூக்களை பார்த்ததும் மனோரஞ்சிதத்தின் விழிகள் ஆச்சரியத்தில் அகல திறந்து கொண்டன. அத்தனை மல்லிகை பூக்களும் குண்டு குண்டாய் செழிப்பாய் அழகான அடர்த்தியான நீல நிறத்தில் இருந்தன. அத்தியாயம் 2. புதுடெல்லி. ஹோட்டல் சாணக்கியாவின் 7வது மாடி. பிங்க் பாரடைஸ் ஹால். ஹாலின் விதானத்திலிருந்து லஸ்தர் விளக்குகள் பெரிய பெரிய ராட்சச சைஸ் வைர நகைகளைப் போல தொங்கிக் கொண்டிருக்க ஹாலின் எல்லா பக்கங்களிலும் ஒளி வெள்ளம். ஏசி குளிர்காற்றில் ஊதுவத்தி புகையாய் இழையும் வயலின் இசை. பிங்க் பாரடைஸ் ஹாலில் போடப்பட்டிருந்த எல்லா குஷன் நாற்காலிகளிலும் மேட்டுக்குடி வர்க்கம் கோட் சூட் பட்டுப்புடவை குர்தா ஜிப்பாக்களில் வரிசையாய் உட்கார்ந்திருக்க காற்றில் சென்ட் வாசனை. மகாதேவ் எல்லாரையும் வணங்கி வரவேற்று கொண்டிருந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சரின் பிரதான செயலாளர் மகாதேவ் தன்னுடைய ஒரே மகளான பிரீதாவின் கல்யாண நிச்சயதார்த்தத்தை சாணக்கியா ஹோட்டலின் பிங்க் பாரடைஸ் ஹாலில் நடக்க தீர்மானித்து அழைப்பிதழை அமைச்சரிடம் கொடுத்தபோது அவர் வியப்பாய் ஒரு பார்வை பார்த்தார். ஹிந்தியில் பேசினார். மகாதேவ், உங்கள் பெண்ணின் நிச்சயதார்த்தத்தை இவ்வளவு ஆடம்பரமாக செய்ய வேண்டுமா? வீட்டிலேயே எளிமையாக செய்தால் என்ன? மகாதேவ் சின்னதாக ஒரு புன்னகை செய்தார். மன்னிக்க வேண்டும் சார், இது ஆடம்பரமில்லை, என்னோட லட்சியம். என்னுடைய மகளின் கல்யாண நிச்சயதார்த்தத்தை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் டெல்லியின் ஒட்டுமொத்த விஐபிகளையும் அழைத்து நடத்த வேண்டும் என்பது என்னுடைய லட்சியமாகவும் விருப்பமாகவும் இருந்தது. அதைத்தான் நான் இப்பொழுது நிறைவேற்றப் போகிறேன். நான் வாழ்க்கையின் அடிமட்டத்திலிருந்து மேலே வந்தவன். இருந்தாலும் இப்போது அரசியல் சூழ்நிலைகள் சரியில்லை. எதிர்க்கட்சிகள் என் மீதும் இன்னும் சில அமைச்சர்களின் மீதும் ஊழல் புகார்களை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் முறைகேடாய் சம்பாதித்து கோடிக்கணக்கான ரூபாய்களை சுவிஸ் பேங்கில் கொண்டு போய் குவித்து வைத்திருப்பதாக நாள்தோறும் எதிர்க்கட்சி தலைவர்கள் என்னை சாடி கொண்டிருக்கிறார்கள். அது பொய்யான குற்றச்சாட்டு என்று அவர்களுக்கே தெரியும். இருந்தாலும் மத்தியில் இந்த கட்சி இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் வரப்போகும் தேர்தலை மனதில் வைத்து கொண்டு சேற்றை வாரி இறைக்கிறார்கள். இது என்னுடைய மனதை காயப்படுத்தியுள்ளது. சார், நீங்கள் குற்றம் செய்யவில்லை என்றால் சட்டத்தையும் நீதியையும் பார்த்து ஏன் பயப்பட வேண்டும்? வெளியுறவுத்துறை அமைச்சர் தன் வழுக்கை தடவியபடி அண்ணாந்து சிரித்தார். மகாதேவ், அரசியலில் ஒரே ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அது உண்மையாகிவிடும். நீங்கள் இவ்வளவு செலவு செய்து ஆடம்பரமாக உங்களுடைய பெண்ணின் நிச்சயதார்த்தத்தை நடத்தினால் எதிர்க்கட்சியின் கண்டனங்கள் உங்கள் மீதும் பாயும். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சார். நான் இதுவரைக்கும் 4 வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் பிரதான செயலாளராக இருந்திருக்கிறேன். இதுவரையிலும் என் மீது யாரும் ஒரு புகார் கூட சொன்னது இல்லை. இனிமேயும் சொல்ல முடியாது. நான் தமிழ்நாட்டுக்காரன், தப்பாய் நடக்க மாட்டேன். எனக்கு உங்களை பற்றி தெரியாதா என்ன? சார், என் மகளின் திருமண நிச்சயதார்த்தத்திற்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும். கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தவிர்த்து விடாதீர்கள். நோனோ, அவசியம் இருப்பேன். எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பம்? இரவு 7 மணிக்கு. 6:55க்கு அங்கே இருப்பேன்.
நன்றி சார். நேற்று காலையில் தனக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சர் தேசாய்க்கும் நடந்த உரையாடலை தன் மனதின் மையத்துக்கு கொண்டு வந்து ரீவைண்ட் செய்து பார்த்து கொண்டிருந்த போது மகாதேவின் முதுகை யாரோ தொட்டார்கள். திரும்பினார். அவருடைய மனைவி புனிதா பட்டுப்புடவையில் பளபளத்தாள். கழுத்தில் வைரம் டால் அடித்தது. என்ன புனிதா, உங்கள் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் ஓடுதா இல்லையா? குரலை தாழ்த்தி கொண்டு கிசுகிசுப்பாய் கேட்டாள். ஓடுதே. டைம் எத்தனைன்னு பார்த்தீங்களா? 6:45. சரியா 7 மணிக்கு தட்டை மாற்றணும். மாற்றிடலாம். இன்னும் அமைச்சர் வரலையே. எந்த நிமிஷமும் வந்துடுவார். ஒரு வேளை அவர் வரலைன்னா? இதோ பார் புனிதா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? அமைச்சர் கண்டிப்பாக வந்துடுவார். இந்நேரம் புறப்பட்டிருப்பார். மாப்பிள்ளையோட அப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? நிச்சயதார்த்தத்தை நம்ம வீட்டிலையே வச்சுக்கலாம். அமைச்சரை எல்லாம் கூப்பிட்டு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்க வேண்டியதே இல்லை. எந்த ஒரு அமைச்சரும் சொன்ன நேரத்துக்கு வரவே மாட்டாங்க. 7 மணிக்கு தட்டை மாற்றுறது கஷ்டம்தான்னு சொன்னார். அவர் என்னவோ சொல்லிட்டு போகிறார். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே வேண்டாம். அவரோட பையன் சபரிவாசா நம்ம பொண்ணு பிரீத்தா மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க பிடிவாதம் பிடிச்சதால தான் பொண்ணு கேட்டு வந்தார். அவர் ஐடி கம்பெனிக்கு சேர்மன். அவரோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலாக நான் இல்லைன்னு அவருக்கு ஒரு ஆதங்கம். நான் எந்த வகையிலும் குறைஞ்சவன் இல்லைன்னு காட்டத்தான் இவ்வளவு பெரிய ஹோட்டலில் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அமைச்சரையும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுட்ருக்கேன். அமைச்சர் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டால் என்னோட ஸ்டேட்டஸ் அதிகமாகிடும்னு சம்பந்தி பயப்படுறார். நான் இவ்வளவு பிரம்மாண்டமாக நிச்சயதார்த்த விழாவை நடத்துவேன்னு கொஞ்சமும் எதிர்பார்க்கல அவர். சரி, அவர் என்னமோ நினச்சிட்டு போகட்டும். அமைச்சர் வந்தாலும் சரி வரலனாலும் சரி 7 மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷன் ஆரம்பமாயிடும். நீங்கள் அதுக்கு தடை சொல்லக்கூடாது. புனிதா சொல்லி கொண்டு இருக்கும்போதே மகாதேவின் செல்ஃபோன் ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து பார்த்து மலர்ந்தார். மினிஸ்டர் தான் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. மகாதேவ் செல்ஃபோனை காதுக்கு ஓற்றினார். சார், நான் மகாதேவ். ஃபங்க்ஷன் 7 மணிக்கு தானே? மறுமுனையில் அமைச்சர் தேசாய் கேட்டார். ஆமாம் சார், அங்கே இன்னும் 5 நிமிடங்களில் இருப்பேன். தேங்க்யூ சார். எல்லோரும் உங்களுடைய வருகைக்காகத்தான் ஆவலாக எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நோ ப்ராப்ளம். ஐ வில் பி தேர் வித்தின் 5 minutes. ப்ளீஸ் கம் சார். வெரி கைண்ட் ஆஃப் யூ. அமைச்சர் செல்ஃபோனை அணைத்துவிட மகாதேவியும் செல்ஃபோன் கோட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டபடி மனைவியை பார்த்து புன்முறுவல் பூத்தார். மினிஸ்டர் வந்துட்டுருக்காரு. சம்மந்திக்கிட்ட போய் விஷயத்தை சொல்லு. நீங்களே போய் சொல்லிடுங்களேன். நாம் பொண்ணை பெற்றவங்க கொஞ்சம் தாழ்ந்து தான் போகணும். புனிதா சொல்லிவிட்டு போய்விட மகாதேவன் தனக்குள் பீறிட்டு வந்த எரிச்சலை அடக்கி கொண்டு சற்று தொலைவில் மேடைக்கு அருகே நின்றபடி யாருடனோ சிரித்து பேசி கொண்டிருந்த சம்பந்தி சித்தரஞ்சனை நோக்கி போனார். 55 வயதான சித்தரஞ்சன் 6 அடி உயரத்தில் கருநீல நிற சூட்டில் கம்பீரம் காட்டினார். மகாதேவை பார்த்ததும் பேசிக்கொண்டிருந்த நபரிடம் see you after some time என்று சொல்லி அனுப்பிவிட்டு இவரிடம் திரும்பினார். மிஸ்டர் மகாதேவ், நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அமைச்சர் தேசாய் இப்போ தான் ஃபோன் பண்ணினார். அவர் வரலைன்னா என்ன, இப்போ வந்துடுவார். எனக்கு நம்பிக்கை இல்லை. நாம் நல்ல நேரத்தை தவற விட போகிறோம். நோனோ, இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ளே அவர் ஹாலில் இருப்பார். சரி, உங்களுக்கு சரியாக 2 நிமிஷம் தரேன். அதுக்குள்ளே மினிஸ்டர் இந்த ஹாலுக்குள்ளே வரணும். அப்படி இல்லைன்னா இந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணிடலாமா? அத்தியாயம் 3. நீல நிற மல்லிகை பூக்களை பார்த்ததும் மனோரஞ்சிதத்தின் விழிகள் இமைக்க மறந்தன. பார்த்து கொண்டே இருந்தாள். சுப்ரஜா அவளுடைய தோலை தட்டினாள். என்னடி, உயிரோட தான் இருக்கியா? பேச்சையும் காணும், மூச்சையும் காணும். கப் இது இயற்கையான பூக்களா இல்லை ஏதாவது பிளாஸ்டிக் சமாச்சாரமா? உத்தப்பேன், செடியிலேருந்து நானே பறிச்சது. ஸ்மெல் பண்ணிப்பாரு, மூச்சையே அடைக்கிற மாதிரி இருக்கும். பூக்களை எடுத்து முகந்தாள் மனோரஞ்சிதம். வாசனை நுரையீரல் வரை மணத்தது. எப்படி என்னுடைய பரிசு? உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ, அதுவும் ப்ளூ கலரில். உனக்கு எப்படி இந்த ப்ளூ ஜாஸ்மின் கிடச்சிது? சொன்னால் நம்ப மாட்டேன். நம்புகிறேன், சொல்லு. 7 கடல் 7 மலை 7 பாலைவனம் தாண்டி போனால் ஒரு நந்தவனம் வரும். அந்த நந்தவனத்து பூவும் ஒன்று காவல் காத்துட்ருக்கும். அந்த பூதம் ஒரே ஒரு கேள்வி கேட்கும். அந்த கேள்விக்கு நாம் சரியான பதிலை சொல்லிட்டா பூதம் அந்த நந்தவனத்துக்குள்ளே போக பர்மிஷன் கொடுக்கும். நாம் உள்ளே போய் எந்த பூவை வேணாலும் பறிச்சிக்கலாம். அப்படி பறிச்சுட்டு வந்தது தான் இந்த ப்ளூ ஜாஸ்மின். கதை நல்லாயிருக்கு. உண்மையான காரணத்தை சொல்லு. சரியா போச்சு. உண்மையான காரணம் இதுதான். அப்படியா? அப்படித்தான். நீ நம்பினா நம்பு, நம்பாட்டி போ. சரி, நீ இவ்வளவு தீர்மானமாக சொல்லும்போது நான் நம்பாமல் இருக்க முடியுமா என்று சொன்ன மனோரஞ்சிதம் தன்னுடைய செல்ஃபோனை எடுத்துக்கொண்டு டயலில் சில எண்களை தட்டினாள். சுப்ரஜா தன் புருவங்களை உயர்த்தினாள். யாருக்கு ஃபோன் பண்ணுற? உன்னோட அப்பாவுக்கு தான். இப்போ எதுக்கு அவருக்கு ஃபோன்? அவருக்கு வரப்போகிற மருமகனை பற்றி சின்னதாக ஒரு லெக்சர் தரலாம்னு தான். ஏய், என்ன ஏய்? உன்னோட 6 மாத காதலை உன் வீட்டில் சொல்ல போகிறேன். அங்கிள், உங்கள் பொண்ணு சுப்ரஜா ஒருத்தரை லவ் பண்ணுறா. அவர் பேர் அரவிந்த். ஏசி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறார். வாரத்துக்கு ஒரு தடவை 2 பேரும் மீட் பண்ணி வேண்டாமனோ? ஏன் வேண்டாம்? இப்போதைக்கு அப்பாவுக்கு தெரிய வேணாம்.
அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நினச்சா எனக்கு உண்மை வேணும். இந்த ப்ளூ ஜாஸ்மின் உனக்கு எப்படி கிடைச்சிது? சொல்லிடுறேன், சொல்லு. ப்ரொஃபஸர் நமோ நாராயணனா உனக்கு தெரியுமா? தெரியாது. அவர் எந்த காலேஜில் ஒர்க் பண்ணுறார்? அவர் காலேஜ் ப்ரொஃபஸர் இல்லை. அப்புறம் அவர் ஒரு ரிசர்ச் ஸ்காலர். படப்பைக்கு பக்கத்தில் ஒய்டிடி என்கிற பேரில் ஒரு ரிசர்ச் சென்டரை வச்சு நடத்திட்டு வரார். தாவரங்கள், பிராணிகள், மனிதர்கள் சம்மந்தப்பட்ட மரபணு சோதனைகளை பண்ணி ஆராய்ச்சி கட்டுரைகளை தயாரித்து அவைகளை உலக நாடுகளின் செமினார்களில் சப்மிட் பண்ணிட்டு வரார். அவரோட கண்டுபிடிப்புகளில் ஒன்று தான் இந்த நீல நிற மல்லிகை. அவரோட படப்பை ரிசர்ச் பண்ணையில் நூற்றுக்கணக்கான பூச்செடிகளை பயிரிட்டு விதவிதமான நிறங்களில் பூக்களை உற்பத்தி பண்ணிட்டு வரார். நினைச்சே பார்க்க முடியாத கலர்ஸ். அவர் உருவாக்கிய குளத்து நீரில் கருப்பு நிற தாமரைகள் பூத்து இருக்கிற அழகை அங்கேயே நாள் பூரா உட்காந்து பார்த்துட்ருக்கலாம். ரோஜாக்களில் மட்டும் ஒரு 100 வகை இருக்கும். 100ம் 100 கலர். அதிலும் பஞ்சவர்ண ரோஜான்னு ஒன்று இருக்கு பாரு, பார்த்தா பிரமிச்சு போயிடுவேன். ஒரே ரோஜா பூவில் 5 கலர். வாவ் என்றால் மனோரஞ்சிதம். இப்படி ஒரு அற்புதமான மனிதரும் இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சிட்டிக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சே, எப்படி வர மிஸ் பண்ண? சுப்ரஜா சிரித்தாள். உனக்கு இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளையும் அவர்கள் பண்ணுற ஊழல்களை மட்டுமே எழுத தெரியும். இது மாதிரியான அற்புத மனிதர்களை பற்றியும் அவங்களோட திறமைகளை பற்றியும் எழுத தெரியாது. எழுதவும் மனசு இருக்காது. சாரி சுப், இன்னைக்கு தான் இப்படி ஒரு மனிதரை பற்றி கேள்விப்படுறேன். அவர் பேர் என்ன சொன்ன? நமோ நாராயணன். அவர் உனக்கு எப்படி பழக்கம்? நம்ம இந்திய அரசு அவர் பண்ணிகிட்ருக்கிற மரபணு ஆராய்ச்சிக்காக 5 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கு. அந்த ரூபாயை 3 தவணைகளில் அவருக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் வங்கி கிளையோடது. அது சம்மந்தமாக பேசவும் சில பேப்பர்களில் அவருடைய கையெழுத்தை வாங்கவும் நானும் என்னுடைய வங்கி மேனேஜரும் நேற்று சாயந்தரம் ஒரு 4 மணி சுமாருக்கு படப்பையில் இருக்கிற அவருடைய ரிசர்ச் சென்டருக்கு போனோம். டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து வாங்கி முடித்ததும் ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் என்னையும் மேனேஜரையும் பண்ண பகுதிக்கு கூட்டிகிட்டு போய் புதிய மரபணு ஃபார்முலாக்களை உபயோகப்படுத்தி தாவரங்களில் தான் உருவாக்கின அற்புதங்களை காட்டினார். பூச்செடிகளை பார்த்ததும் நானும் மேனேஜரும் அசந்து போனோம். வெள்ளை சூரியகாந்தி பூ, நீல நிற மல்லிகை, கருப்பு தாமரை, மஞ்சள் நிறத்தில் முல்லை, வெள்ளை கனகாம்பரம்னு எதை பார்த்தாலும் பிரமிப்பாக இருந்தது. இன்னமும் அகலமாய் மனோரஞ்சிதம் கண்களை விரித்தாள். கேட்கும்போதே எனக்கு த்ரில்லாக இருக்கே, பார்த்தா உனக்கு எப்படி இருக்கும்? அதை ஏன் கேட்குறப்போ? அங்கேருந்து பூச்செடிகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு எனக்கு அழுத்து போச்சு. பந்தல் நிறைய நீல நிற மல்லிகைகளை பார்த்ததும் எனக்கு உன்னோட ஞாபகம் தான் வந்தது. உன்னோட பிறந்தநாள் பரிசாக உனக்கு பிடிச்ச மல்லிகை பூக்களை, அதுவும் நீல நிறத்தில் இருக்கிற இந்த மல்லிகை பூக்களை கொடுத்து உன்னை திகைக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் கிட்ட இந்த ப்ளூ ஜாஸ்மின் பூக்களை பறிச்சிக்கலாமான்னு கேட்டேன். அவரும் சிரிச்சிட்டு இந்த ஒரு தடவை மட்டும் பறிச்சிக்கலாம், அடுத்த தடவை வரும்போது கேட்கக்கூடாதுன்னு சொன்னார். இந்த பூக்களை என்னோட தோழிக்கு பரிசாக கொடுக்க போகிறேன்னு சொன்னதும் அவரே பூக்கள் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக இந்த தெர்மோகோல் குடுவையும் கொடுத்தார். மனோரஞ்சிதம் சந்தோஷ மிகுதியில் அந்த நீல நிற மல்லிகைகளை கை நிறைய எடுத்து முகந்து பார்த்தாள். ஆஹா, சாதாரண மல்லிகையை விட வாசனை 2 மடங்கு துல்லியமாக இருக்குது. இப்படி ஒரு மனிதரை நான் எப்படி மிஸ் பண்ணேன்? சுப்ரஜா சிரித்தாள். நீ மிஸ் பண்ணல, அவர் தான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்களை மிஸ் பண்ணினார். நான் எந்த ஒரு மீடியா மூலமாகவும் எக்ஸ்போஸ் ஆக விரும்பலை. நான் செய்துட்ருக்கிற ஆராய்ச்சி மருத்துவத்துறை சம்மந்தப்பட்டது. இதுக்கு எந்த ஒரு விளம்பரமும் தேவையில்லை. என்னுடைய மரபணு ஆராய்ச்சிகள் சம்மந்தப்பட்ட பணிகள் முடிந்ததும் நானே ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். நான் இது வரைக்கும் என்ன செஞ்சேன், என்ன செய்ய போகிறேன் என்கிற கேள்விகளுக்கும் ரிப்போர்ட்டர்ஸ் கேட்க போகிற மற்ற கேள்விகளுக்கும் விளக்கமாக தெளிவாக பதில் சொல்ல போகிறேன்னு சொன்னார். சுப், என்ன? நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே, சொல்லு. நான் உடனடியாக அந்த ப்ரொஃபஸர் நமோ நாராயணனை பார்க்க நீ தான் ஏற்பாடு பண்ணணும். எதுக்கு? எக்ஸ்க்ளூசிவாக அவரை ஒரு பேட்டி எடுத்து கவர் ஸ்டோரியாக போடணும். இப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். மனோ, அவர் தன்னோட பணிக்கு விளம்பரமே வேண்டாம்னு சொல்கிறார். த கிரேட் பீப்புள்ஸ் எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. நாம் தான் அவங்கள முன்னாடி எடுத்துகிட்டு வரணும். சொன்னால் கேளு மனோ. நோ, இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி தர போறியா இல்லையா? உங்ககிட்ட எனக்கு பிடிக்காததே இந்த பிடிவாதம் தாண்டி. நீ என்னமோ சொல்லிட்டு போ, எனக்கு நீ அவரோட அப்பாயின்மெண்ட்டை வாங்கி தர்ற. இல்லைனா உன்னோட அப்பாவுக்கு ஃபோன் போட்டு அவரோட எதிர்கால மருமகனை பற்றி பயோடேட்டாவாக சொல்லிடுவேன். உனக்கு ப்ளூ ஜாஸ்மினை கொண்டு வந்தது கொடுத்தது மகா தப்பு. ஃபோன்லேயே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லியிருக்கலாம். டூ லேட். ப்ரொஃபஸர் நமோ நாராயணனுக்கு ஃபோன் பண்ணு, என்னோட பேரை சொல்லி 1 மணி நேரம் அப்பாயின்மெண்ட்டு வாங்கி தொலைக்கிறேன். சுப்ரஜா தன் செல்ஃபோனை எடுத்து எண்களை தட்டிவிட்டு சில வினாடிகள் காத்திருந்து பிறகு பேசினார். சார், நான் தான் சுப்ரஜா, பேங்க் அக்கௌண்டன்ட். ஓ, மிஸ் சுப்ரஜா,
ஆமாம் சார். என்ன விஷயம்? டாக்குமெண்ட்டில் ஏதாவது கையெழுத்து போடாமல் விட்டுட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். தென் ஒரு சின்ன அப்ளிகேஷன். சொல்லுங்கள் மிஸ் சுப்ரஜா. நேற்று உங்கள் ரிசர்ச் கார்டனில் பறிச்சுட்டு வந்த ப்ளூ ஜாஸ்மினை என்னோடய ஃப்ரெண்டு மனோரஞ்சிதத்துக்கு அவளோட பிறந்தநாள் பரிசாக கொடுத்தேன். அந்த ப்ளூ ஜாஸ்மினை பார்த்ததும் அவள் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. பேசிக்கலி அவள் ஒரு ரிப்போர்ட்டர். சிந்தனல் என்கிற புனைப்பெயரில் தினசரிகளில் நிறைய கட்டுரைகளை எழுதிட்டு வரா. அவளுடைய கட்டுரைகளை படிக்கிறதுக்காகவே நிறைய பேர் பேப்பர் வாங்குறது உண்டு. செந்தனல் என்கிற பேரை நானும் பேப்பரில் பார்த்துருக்கேன். 2-3 ஆர்டிகல்ஸும் படிச்சிருக்கேன். வெரி நைஸ். அந்த மனோரஞ்சிதம் உங்களை பார்க்க விரும்புகிறா சார். ஒய் மீ? உங்களை பேட்டி எடுத்து ஒரு கவர் ஸ்டோரி பண்ண விரும்புகிறா. உங்களை இத்தனை நாளாக மிஸ் பண்ணிட்டதா சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு புலம்பிகிட்டு இருக்கா. சாரி மிஸ் சுப்ரஜா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மீடியா பப்ளிசிட்டி. நான் ஒரு அரசியல்வாதியோ ஒரு சினிமா நடிகனோ கிடையாது. பப்ளிசிட்டி இஸ் மஸ்ட் ஃபார் தெம். எனக்கு வேண்டாம். என்னுடைய வேலை விளம்பரத்துக்கு அப்பாற்பட்டது. உங்களோட மரபணு ஆராய்ச்சி சம்மந்தமாக ஒரு பேட்டி எடுக்க விரும்புகிறா. அந்த ஆராய்ச்சி இன்னும் முழுமையடையலை. எல்லா விஷயங்களும் அறகுறையாக இருக்கும்போது அதை பற்றி சொல்கிறது சரியில்லை. என்னோடய ஆராய்ச்சிகள் முழுமையடைஞ்ச பிறகு நானே ப்ரெஸ் மீட் கூட்டி என்ன கண்டுபிடிப்புகள் என்னென்ன அதை பற்றிய உண்மைகளை வெளியிடுவேன். அந்த ப்ரெஸ் மீட்டில் உங்கள் தோழியும் கலந்துக்கலாம். சார், அவள் என்ன ஆசைப்படுறான்னா, வெரி வெரி சாரி மிஸ் சுப்ரஜா, மற்றவங்களோட ஆசைகளை நான் நிறைவேற்றிட்டு இருந்தா என்னோடய வேலையை நான் ஒழுங்காக பார்க்க முடியாது. உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்னோட பிக் சாரி. ஓகே சார், நோ ப்ராப்ளம். நான் உங்கள் நிலைமையை எடுத்து சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறேன். தேங்க்யூ. சுப்ரஜா செல்ஃபோனை ஒரு பெருமூச்சோடு அணைத்தாள். உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அதைத்தான் ப்ரொஃபஸரும் சொன்னார். அவருக்கு பேட்டி முக்கியம் இல்லையா, டியூட்டி முக்கியமா? நீ அவரை விட்டுடுமானோ? உனக்கு தான் அரசியல்வாதிகளும் சினிமா நடிகர்களும் க்யூவில் காத்துட்ருக்காங்களே. மனோ தலையை ஆட்டி தோள்களை குலுக்கினாள். அவர் வேண்டாம்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? பட் என்னைக்காவது ஒரு நாள் அவரை பார்ப்பேன். இப்போ சொன்னியே, இது புத்திசாலித்தனம். உனக்கு நல்ல புத்தி இருக்கும்போதே நான் கிளம்புறேன். பேங்க்கில் இன்றைக்கி எனக்கு ஆடிட்டிங், நான் போய் அதை கவனிக்கிறேன். அவளுடைய கன்னத்தை தட்டிவிட்டு சுப்ரஜா கிளம்பி போன பிறகு மனோரஞ்சிதம் அந்த நீல மல்லிகை பூக்களை கையில் எடுத்தாள். ப்ரொஃபஸர் சார், நான் ஒருத்தரை பேட்டி எடுக்கணும்னு நினச்சா அந்த வேலையை முடிக்காமல் இருக்க மாட்டேன். இன்னும் 24 மணி நேரத்தில் உங்களுக்கு எதிரில் உட்கார போகிறேன். நான் கேள்விகளை கேட்க போகிறேன். அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. இது நடக்கும். அத்தியாயம் 4. சித்தரஞ்சன் சொன்னதை கேட்டு மகாதேவ் திகைத்தார். என்ன சொன்னீங்க? நிச்சயதார்த்தம் கேன்சல் பண்ணுறதா? சித்தரஞ்சன் சிரித்தார். சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், பயந்துட்டிங்களா? சித்தரஞ்சன் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஹாலுக்கு உள்ளே ஒரு பரபரப்பு அரும்ப ஆரம்பித்தது. ஒரு பாதுகாப்பு அதிகாரி பக்கத்தில் வந்து சொன்னார், சார், மினிஸ்டர் உள்ளே வந்துட்டுருக்கார். மகாதேவ் எல்லாவற்றையும் மறந்தவராய் ஹாலில் பரப்பியிருந்த கும்பலை விலக்கி கொண்டு ஹாலின் முகப்பை நோக்கி போக சற்று தூரத்திலேயே எதிரில் செக்யூரிட்டி அதிகாரிகளுக்கு நடுவில் மினிஸ்டர் தேசாய் சிரித்த முகத்தோடு வந்து கொண்டிருந்தார். மகாதேவ் கும்பிட்டார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் விசிட் சார். தேசாய் சிரித்தார். இதில் நன்றி சொல்ல என்ன இருக்கிறது மிஸ்டர் மகாதேவ்? என்னுடைய மகளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் என்றால் நீங்கள் வரமாட்டீர்களா என்ன? இல்லை சார், நான் வருவதற்கும் நீங்கள் வருவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஓ, அப்படியா? அப்படியானால் அந்த வித்தியாசங்களெல்லாம் என்ன என்று எழுதி அட்டவணை போட்டு கொடுத்து விடுங்கள். பக்கத்தில் இருந்தவர்கள் சிரித்தார்கள். ப்ளீஸ் கம்மின் சார். மகாதேவ் மேடைக்கு முன்பாக இருந்த பிரத்யேகமாக போடப்பட்டிருந்த வெல்வெட் குஷன் இருக்கைக்கு கூட்டி போனார். சித்தரஞ்சன் எதிர்ப்பட மகாதேவ் அறிமுகப்படுத்தி வைத்தார். சார், இவர் மிஸ்டர் சித்தரஞ்சன், மாப்பிள்ளை சபரிவாசனின் அப்பா. மில்கிவே ஐடி கம்பெனியின் சேர்மன். இந்தியாவின் டாப் 20 பிஸ்னஸ் மேன்களில் இவரும் ஒருவர். மதிப்பு மிக்க சம்பந்தி என்று சொல்லுங்கள். நிச்சயமாய். அமைச்சர் தேசாயும் சித்தரஞ்சனும் முன்புற இருக்கைகளுக்கு போய் பக்கம் பக்கமாய் உட்கார்ந்தார்கள். மிஸ்டர் சித்தரஞ்சன், உங்களை பற்றி 2 மாதங்களுக்கு முன்பு எக்கனாமிக்ஸ் டைமில் எழுதியிருந்தார்கள். படித்து பார்த்தேன். பிஸ்னஸை ஆரம்ப காலத்தில் நிறைய சிரமப்பட்டு இருப்பீர்கள் போல இருக்கிறதே. சித்தரஞ்சன் புன்னகைத்தார். அதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது சார். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு கடுமையாக உழைத்தேன். மெல்ல மெல்ல முன்னுக்கு வந்தேன். ஹார்ட் அண்ட் சின்சியர் ஒர்க் வில் பி ரிவார்டட் என்று சொல்வார்கள். உங்கள் வாழ்க்கையில் அது நடந்துவிட்டது. பை காட்ஸ் கிரேஸ். ஆனால் நான் மிகவும் எதிர்பார்த்த ஒன்று நடக்காமல் போனதில் எனக்கு கொஞ்சம் வருத்தம். அப்படி என்ன நடக்காமல் போய்விட்டது? சித்தரஞ்சன் குரலை தாழ்த்தினார். இந்தியாவின் டாப் 20 பிஸ்னஸ் மேன்களில் 15வது இடத்தில் இருக்கிற கோர்தன் மித்ரா தன்னுடைய ஒரே மகளை என் மகன் சபரிவாசனுக்கு திருமணம் செய்து கொடுக்க முன்வந்தார். ஆஹா, அருமையான சம்பந்தமாயிற்று. ஏன் நழுவி போயிற்று? காரணம் என் மகன். ஏன், என்னவாயிற்று?
உங்கள் பிரதான காரியதரிசி மகாதேவின் மகள் பிரீத்தாவை ஏதோ ஒரு விழாவில் என் மகன் பார்த்திருக்கிறான். பிடித்து போயிற்று. எனக்கு திருமணம் என்றால் அவளோடு தான் என்று தீர்மானமாய் சொல்லிவிட்டான். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். அவன் கேட்கவில்லை. பிறகு மகாதேவை தேடி போய் பெண் கேட்க வேண்டியதாயிற்று. தேசாய் மெல்ல சிரித்தார். ஸ்டேட்டஸில் மகாதேவ் உங்கள் அளவுக்கு இல்லாமல் போனாலும் நல்ல மனிதர், நேர்மையானவர். நான் செய்யும் தவறுகளையே சுட்டி காட்ட தயங்காதவர். அவருடைய பெண் பிரீத்தாவும் அழகான அமைதியான பெண். அது போன்ற ஒரு மருமகள் உங்களுக்கு கிடைப்பது கஷ்டம்தான். மகாதேவ் பக்கத்தில் வந்தார். சார், ஃபங்க்ஷன் ஆரம்பித்திடலாமா? ஆரம்பியுங்கள். மகாதேவ் மேடையின் பின்பக்கம் இருந்த பிரீத்தா தங்கியிருந்த அறையை நோக்கி போனார். மனைவி புனிதா எதிர்பட்டாள். என்ன புனிதா, பிரீத்தா ரெடியா? அவன் எப்போவோ ரெடி. பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு பொழுது போகாமல் லேப்டாப் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டுருக்கா. போய் கூட்டிகிட்டு வா, ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோ புனிதா மேடைக்கு பின்புறம் இருந்த அறைக்குள் நுழைந்தாள். பிரீத்தா, குரல் கொடுத்து கொண்டே அறைக்குள் பார்த்தாள். பிரீத்தா அறைக்குள் இல்லை. எங்கே போனாள்? பாத்ரூமுக்குள் இருக்கிறாளோ? புனிதா வேகமாய் போய் கதவை தள்ளி உள்ளே பார்த்தாள். வாஷ்பேஷன் பக்கத்தில் பளபளப்பான மார்பிள் தரையில் மல்லாந்து விழுந்து இருந்தாள் பிரீத்தா. பின்னந்தலைக்கு 2 பக்கமும் ரத்தம் ஒரு குளம் போல் தேங்கியிருந்தது. அத்தியாயம் 5. எடிசன். ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் குரல் கொடுக்க அல்ட்ரா மைக்ரோஸ்கோப் வழியாக எதையோ உன்னிப்பாய் பார்த்து கொண்டிருந்த அந்த இளைஞன் நிமிர்ந்தான். சார். 60 வயதை நெருங்கி கொண்டிருந்த நமோ நாராயணன் தன் கையில் ஒரு ஆங்கில நாளிதழை நீட்டினார். வெள்ளை நிற ஷெர்வானி அவருக்கு பொருத்தமாக இருந்தது. இதில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, படித்து பார்த்தியா? காலையிலேயே படித்து பார்த்துட்டேன் சார். கட்டுரையோட தலைப்பு நோ டிசீஸ் நோ மெடிசன். அதே தான். நம்முடைய பாரத பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் மட்டுமே மக்கள் ஒழுக்காய் கடைபிடிச்சிட்டு வந்திருந்தா இந்த ஹார்ட் அட்டாக்கு, பிளட் ப்ரெஷர், சுகர், கேன்சர் போன்ற பயம் காட்டும் நோய்களே இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காது. நம்ம பாரத கலாச்சாரத்தோடு ஐரோப்பிய கலாச்சாரம் கலக்க போய்த்தான் இத்தனை நோய்களும் எதிர்பட்டு இருக்குன்னு கட்டுரையில் ஆதாரங்களோடு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது சார். நமது ஆன்மீக எண்ணப்படி பார்த்தால் எதுவுமே நோய் இல்லை. நம்முடைய எண்ணங்கள் கொந்தளிக்கும் போது ஏற்படும் உணர்வுகள் தான் நோயின்னு சொல்லியிருக்காங்க. தன்னம்பிக்கையோடு இருந்தால் உடம்புல உற்பத்தியாகிற கிருமிகள் எண்ணிக்கை மிக மிக குறைவாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டாலே உடம்பில் இருக்கிற கிருமிகள் அழிந்து போய்விடுகின்றனவாம். இது நல்லபடியாகவா இருக்குது? நம்பித்தான் ஆகணும். சாரி சார். எதுக்கு சாரி? இது நம்புகிற மாதிரி இருக்குது சார். நான் நம்புகிறேன். எடிசன், நீ என்ன சொல்கிற? சார், நான் கிராமத்தில் இருந்தபோது என்னோடய வீட்டில் எதிரில் ஸ்கூல் வாத்தியார் ஒருத்தர் குடியிருந்தார். அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் அவருக்கு காய்ச்சல் வந்தது. வந்த காய்ச்சல் உடனடியாக குணமாகலை. தொடர்ந்து அவரால் சாப்பிட முடியலை. உடம்புக்கு ஏதேதோ பிரச்சனைகள். ஸ்கூலுக்கு 2 மாதம் லீவ் போட்டுட்டு அலோபதி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம்னு வரிசையாக மருந்து சாப்பிட்டும் அவருடைய நோய் குணமாகலை. ஒரு நாள் திடீர்னு எல்லா மருந்துகளையும் நிறுத்தினார். எனக்கு எந்த நோயும் இல்லை. நான் இனிமேல் எந்த மாத்திரையும் சாப்பிட போகிறதில்ல. வழக்கமான உணவை சாப்பிட்டு எப்போவும் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி போகிறேன். என்னோடய வேலையை பார்க்குறேன். இனிமேல் எந்த டாக்டரையும் போய் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அதன்படியே நடந்தார். ஒரே மாதம்தான் அவர் பழையபடி ஆரோக்கியத்துக்கு திரும்பினார். இஸ் இட்? உண்மைதான் சார். அந்த கட்டுரையோட கடைசி வாக்கியங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்களா சார்? நோயை வென்று குணமாக்க வேண்டும் என்ற அவசரமும் பதட்டமும் கவலையும் கொண்டவர்களுக்கு அது எந்த நோயாக இருந்தாலும் குணம் கிடைப்பது இல்லை. அந்த நோயை அலட்சியப்படுத்தி ஓய்வாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் விரைவில் குணம் பெறுகிறார்கள். A calm mind cures ulcers and other disorders. That is, a calm mind cures ulcers and other disorders. இந்த கட்டுரையோட வாசகங்கள் எனக்கு உடன்பாடு இல்லை எடிசன். எந்த நோய் யாருக்கு வந்தாலும் அவர்களால் அமைதியாக இருக்க முடியாது, கவலைப்படாமலும் இருக்க முடியாது. சிரத்தையோட உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் தான் குணமாகும். எல்லாமே மனபருக்களோட வேலை. ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவருடைய செல்ஃபோன் குரல் கொடுத்து தன் கையில் இருந்த செல்ஃபோனை அவரிடம் கொடுத்தார். எடிசன், இது யாருன்னு பாரு. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருந்தால் என்கிட்ட கொடு, இல்லைனா நான் பிஸியாக இருக்கிறதா நீயே சொல்லிடு. எஸ் சார். எடிசன் செல்ஃபோனை வாங்கி பேசினான். எஸ் ப்ரொஃபஸர் நமோ நாராயணன், நீங்கள்? நான் சுப்ரஜா, பேங்க் ஸ்டாஃப். எடிசன் செல்ஃபோனை உள்ளங்கையில் மூடிக்கொண்டு ப்ரொஃபஸரை ஏறிட்டான். சார், பேங்க் ஸ்டாஃப் சுப்ரஜா பேசுகிறாங்க. குடு ஃபோனை. வாங்கி காதுக்கு ஒற்றி முகம் நிறைய புன்னகையோடு பேசினார். சொல்லுங்கள் மிஸ் சுப்ரஜா. சார், போன வாரம் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்டேஷனை வெரிஃபை பண்ணி பார்த்ததில் ஒரு இடத்துல நீங்கள் கையெழுத்து போட மறந்துட்டீங்க. அதுலேயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா பரவாயில்ல சார். அதுக்கு என்ன, போட்டு கொடுத்துடலாம். நான் 2 நாளில் சென்னைக்கு வரும்போது.
சார், நானே டாக்குமெண்ட்ஸ்களை எடுத்துக்கிட்டு உங்கள் ரிசர்ச் சென்டருக்கு வந்துட்டேன். இப்போது ரிசப்ஷனில் இருக்க அப்பாயின்மெண்ட் எல்லாமே உள்ளே அனுப்ப முடியாதுன்னு உங்கள் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொல்லிகிட்டு இருக்காரு. அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். ஓ, நீங்களே வந்துட்டீங்களா? தட்ஸ் குட். செக்யூரிட்டி கிட்ட ஃபோனை கொடுங்க, நான் சொல்லிடுறேன். 1 மினிட் சார். சில வினாடிகளுக்கு பின் செக்யூரிட்டி அதிகாரியின் குரல் கேட்டது. சார், அந்த பொண்ணு சுப்ரஜாவை உள்ளே அனுப்பு. எஸ் சார். செல்ஃபோனை அணைத்து கொண்டே எடிசனே ஏறிட்டார். எடிசன், பேங்க் ஸ்டாஃப் சுப்ரஜா வராங்க, அவங்கள கூட்டிகிட்டு என்னோடய ரூமுக்கு வந்துடு. எடிசன் தலையாட்டி கொண்டே எழுந்தான். ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் பக்கத்து காரிடரில் நடந்து புல்வெளியை ஒட்டியிருந்த தன்னுடைய அறைக்குள் நுழைந்து எக்ஸிக்யூட்டிவ் நாற்காலியில் சாய்ந்தார். 5 நிமிடங்கள் காத்திருப்புக்கு பின் எடிசன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். அவன் முகம் லேசாய் மாறி இருந்தது. என்ன எடிசன், சுப்ரஜா எங்கே? சார், வந்தது சுப்ரஜா இல்லை, பின்ன வேற ஒரு பெண்ணு, பேரு மனோரஞ்சிதம். ப்ரொஃபஸரின் முகம் கோபத்துக்கு போயிட்டு. யார் அது? ப்ரெஸ் ரிப்போர்ட்டராம், சுப்ரஜாவோட ஃப்ரெண்டாம். உங்களை பார்த்து பேட்டி எடுக்கணுமாம், அதனால தான் சுப்ரஜான்னு பொய் சொல்லிட்டு வந்தாங்களாம். நான்சென்ஸ். அவளை நான் பார்க்க விரும்பலை, அப்படியே திருப்பி அனுப்பு. பொய் சொல்கிறவங்கள எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லு. ப்ரொஃபஸர் பேசி முடிக்கவில்லை. சாத்தி இருந்த கதவை திறந்து கொண்டு மனோரஞ்சிதம் உள்ளே வந்தாள். சாரி சார், எனக்கும் பொய் சொல்கிறது பிடிக்காது தான். உங்களை பார்த்து பேச எனக்கு வேறு வழி தெரியல, அதான் பொய் சொல்லிட்டேன். ப்ரொஃபஸரின் பார்வையில் நெருப்பு தெரிந்தது. இதை பார், இது ஒரு ரிசர்ச் சென்டர், உன்னை மாதிரியான ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்களுக்கு இடமில்லை, போயிடு. ஓகே சார், நான் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக வரல, ஒரு இந்திய குடிமகளாக உங்களை பார்க்க வந்திருக்கேன். இதற்காகவாது அனுமதி உண்டா? ப்ரொஃபஸர் அவளையே பார்த்தார். மனோரஞ்சிதம் தொடர்ந்தாள். சார், நான் காலேஜில் படிக்கிற நாள்லேருந்து இந்த சமுதாயத்தை சுத்தப்படுத்தணும் என்கிற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டேன். அதுக்காகத்தான் ஜேர்னலிசம் எடுத்து படித்தேன். படித்து முடித்ததும் ஒரு பத்திரிக்கையில் போய் ஜாயின் பண்ணேன். பத்திரிக்கை மீடியா ஒரு பவர்ஃபுல் மீடியா, பேனா அதை காட்டிலும் ஒரு பவர்ஃபுல் வெப்பன். துப்பாக்கிக்கு பயப்படாத அரசியல்வாதிகள் என் கையில் இருந்த பேனாவை பார்த்து பயப்பட்டாங்க சார். இன்னமும் பயந்துட்டுருக்காங்க. என்னோட எழுத்துக்களை பொறுத்துக்க முடியாதவங்க என்னையே தீர்த்துக்கட்ட முயற்சி பண்ணினாங்க. 2 தடவை முயற்சி நடந்தது, நான் தப்பிச்சிட்டேன். நான் இது வரைக்கும் யாரையும் விரும்பி போய் பார்த்தது கிடையாது சார். பார்த்தாகணுமேனு போய் பார்ப்பேன். ஆனால் என்னோடய வாழ்க்கையில் முதல் தடவையாக நானாக விரும்பி வந்து உங்களை தான் பார்த்துருக்கேன். என்னை எதுக்காக நீ பார்க்கணும்? காரணம் நீல நிற மல்லிகை. நேற்றுக்கு என்னோடய பர்த்டே சார். சுப்ரஜா என்னோட பிறந்தநாள் பரிசாக உங்கள் ரிசர்ச் கார்டனில் இருந்து பறிச்சுட்டு வந்த நீல நிற மல்லிகை பூக்களை எனக்கு கொடுத்தா. நான் பிரமிச்சு போயிட்டேன். சுப்ரஜா உங்களை பற்றி சொன்னதும் அந்த நிமிஷமே உங்களை பார்க்கணும் போல் எனக்கு இருந்தது. சுப்ரஜா கிட்ட என்னோடய விருப்பத்தை சொன்னேன். நீங்கள் யாரையுமே பார்க்க விருப்பப்படலைன்னு சொன்னான். இருந்தாலும் நான் என்னோடய முயற்சியை விடலை. உங்களை எப்படியாவது பார்த்துடணும்னு நினச்சி தான் ஃபோனில் சுப்ரஜா மாதிரி பேசினேன். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? சார், இயற்கைக்கே சவால் விடுற மாதிரி நீங்கள் தாவரங்களோட ஜாதகத்தையே மாற்றி எழுதிட்டு வர்றீங்க. இந்த ஆராய்ச்சி எதுக்காக? இந்த ஆராய்ச்சி மூலமாக உலகத்துக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? உலகளவில் இது பேசப்படும் போது இந்தியாவுக்கு கிடைக்க போகும் கௌரவம் என்ன? இப்போதைக்கு என்னோடய மனசில் உள்ள கேள்விகள் இதுதான் சார். இதற்கான பதில்கள் உங்கள் மூலமாக கிடைச்சா நான் ரொம்பவும் சந்தோஷப்படுவேன் சார். ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் முகத்தில் இப்போது கோபம் மறைந்து போயிருந்தது. முகம் இயல்பான நிலைக்கு திரும்பி இருந்தது. எடிசனே ஏறிட்டார். நீ என்ன சொல்கிற? சார், நம்ம ஒய்டிடி ரிசர்ச் சென்டரை பற்றி இதுவரையில் எந்த ஒரு பேட்டியும் பத்திரிக்கையில் வந்ததில்லை. முதல் தடவையாக ஒரு பேட்டி கொடுத்து பார்க்கலாமே. இட்ஸ் ஓகே என்று தலையசைத்த நமோ நாராயணன் மனோரஞ்சிதத்தின் பக்கம் திரும்பினார். இதை பாருமா, நீ சுப்ரஜாவோட நெருங்கி பழகிற தோழியாக இருக்கிற காரணத்தினாலையும் இந்த சமுதாயத்து மேலே ஒரு ஈடுபாட்டோடு இருக்கிறதாலையும் உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ளே நீ கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்டுட்டு பேட்டியே முடிச்சுக்கணும். உங்ககிட்ட மணிக்கணக்கில் பேசிகிட்ருக்க எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு ஒரு 10 நிமிஷம் போதும் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் சார். பேட்டியை பத்திரிக்கையில் பிரசுரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்டுரையோட காஃபியை என்கிட்ட காட்டணும். அதை நான் படித்து பார்த்து கான்ட்ரவர்சியாக ஏதாவது இருந்தால் அதை டெலீட் பண்ணிவிடுவேன். ஓகே சார், நீங்கள் அந்த கட்டுரை எப்படி வெளியிடணும்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி பப்ளிஷ் பண்ணிடுறேன். சரி, இப்போ நீ என்ன கேட்கணுமோ அதை கேளு. 10 நிமிஷத்துக்கு மேலே உனக்கு டைம் கிடையாது. மனோரஞ்சிதம் தன்னுடைய ஹேண்ட்பேக்கை திறந்து ஒரு சிறிய டேப் ரெக்கார்டையும் நோட்புக் பேனாவையும் எடுத்துக்கொண்டாள். டேப் ரெக்கார்டரை ஆன் செய்துவிட்டு கேள்விகளை ஆரம்பித்தாள். சார், என்னுடைய முதல் கேள்வி நீல நிற மல்லிகையிலிருந்து ஆரம்பமாகுது. எதுக்காக இப்படி ஒரு ஆராய்ச்சி? மல்லிகை என்றால் வெண்மைதான். அதை நீங்கள் நீல நிறத்தில் பூக்க வச்சுருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்? இதனால் என்ன பயன்? நமோ நாராயணன் உதட்டில் ஒரு புன்னகை பிறந்தது. இது ஒரு சிக்கலான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை சொல்கிறதுக்கு முன்னாடி உனக்கு சின்னதாக ஒரு எல்கேஜி பாடம் நடத்தணும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரும், அதாவது பீன்ஸிலிருந்து பின்லேடன் வரை செல்களால் ஆனவை.
இந்த உலகத்தில் முதலாக தோன்றிய ஒரு செல் உயிரினம் அமீபா. அதைத் தொடர்ந்து கோடிக்கணக்கான செல்களை கொண்ட உயிரினங்களை படிப்படியாக உருவாக்க ஆரம்பித்தன. இந்த உயிரினத்தோட செல்களில் பாரம்பரிய உணவுகள், எழுதப்பட்ட மரபணுக்கள், அதாவது ஜீன்ஸ் அடங்கிய 23 ஜோடி குரோமோசோம்கள் பொதிஞ்சிருக்கு. மனுஷன் மனுஷனாகவும், விலங்கு விலங்காகவும், தாவரமாகவும் இனப்பெருக்கம் அடையிறதும் வளர்ச்சி அடையிறதும் இந்த மரபணுக்களால் தான். மரபணுவில் ஏதாவது ஒரு மாற்றம் நடந்தால் அந்த உயிரின் பழக்க வழக்கங்களிலும் நடைமுறைகளிலும் மாற்றம் ஏற்படும். மனோரஞ்சிதம் குறுக்கிட்டார். இப்போ புரியுது சார். என்ன புரியுது? வெள்ளை நிறத்தில் இருந்த மல்லிகைப்பூவை மரபணு மாற்றம் பண்ணி நீல நிறமாக மாற்றியிருக்கீங்க, சரியா சார்? மரபணு மாற்றம் பண்ணின கத்திரிக்காய் மாதிரி. நமோ நாராயணன் சிரித்தார். இப்போ நீ சொன்னதெல்லாம் ரொம்ப பழசு. அது மாதிரியான ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் நான் மூடு விழா பண்ணி ரொம்ப நாளாச்சு. என்னோடய ஆராய்ச்சியின் நோக்கமே ஒரு புதிய மரபணுவை, அதாவது ஒரு புது உயிரை உருவாக்குறது தான். மனோரஞ்சிதத்தின் கண்களில் வியப்பு பரவியது. என்ன சார் சொல்கிறீங்க? புதிய உயிரா? எஸ், அதை புதிய உயிர்னு சொல்கிறத காட்டிலும் செயற்கையான செல்களால் உருவாக்கப்பட்ட உயிர்னு சொல்லலாம். சுப்ராஜா, உனக்கு கொண்டு வந்து கொடுத்த நீல நிற மல்லிகை செயற்கை செல்களில் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட மல்லிகை செடியிலிருந்து பூத்தவை. சார், நம்புறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படித்தான் இருக்கும். இந்த செயற்கை செல் தயாரிப்பு நடைமுறைக்கு வரும்போது, அது மனிதர்களின் வாழ்க்கையில் பயன்பாட்டுக்கு வரும்போது நீ நம்ப வேண்டியிருக்கும். சார், ஒரு மல்லிகை பூச்செடியை செயற்கை செல்களால் உருவாக்கி அதில் நீல நிற பூக்களையும் பூக்க வச்சு சாதனை பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி செயற்கை செல்லால் நெற்பயிர்களையும் மற்ற உணவு பயிர்களையும் உண்டாக்க முடியுமா? முயற்சிகள் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த முயற்சிகள் வெற்றி பெறும்போது தான் மீடியாக்களுக்கு இந்த செயற்கை செல்லை பற்றி தெரிவிக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ளே நீ வந்துட்ட. சார், உங்கள் ரிசர்ச் சென்டருக்கு ஒய்டிடின்னு பேர் வச்சுருக்கீங்க. அது என்ன ஒய்டிடி? எஸ்டர்டே, டுடே, டுமாரோ. இந்த வார்த்தைகளின் முதல் எழுத்துக்கள் தான் ஒய்டிடி. எதுக்காக இப்படி ஒரு பேர்? உயிரியல் துறையில் நாள்தோறும் ஏதாவது ஒரு நாடு ஏதாவது ஒரு புரட்சியை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேற்று வரை குளோனிங் பரபரப்பாக பேசப்பட்டது. இன்று மரபணுவில் மாற்றம் என்கிற ஜீன் தெரபி. நாளைக்கு இந்த செயற்கை செல் உருவாக்கம். இந்த செயற்கை செல்லுக்கு ஏதாவது பேர் உண்டா? உண்டு. ஒரு குழந்தை பிறந்துட்டா அதுக்கு பேர் வச்சாகணுமே. இந்த செயற்கை செல்லுக்கும் ஒரு பேர் உண்டு. என்ன பேர் சார்? செல் ஜென்மா. பொருத்தமான பேர் சார். மனோரஞ்சிதம் சொல்லி சிரித்து கொண்டிருக்கும் போதே வெளியே அறையொட்டி இருந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்டது. மனோரஞ்சிதம் சட்டென்று திரும்பி பார்த்தாள். ஜன்னலுக்கு வெளியே கம்பிகளுக்கு அப்பால் அந்த இளம்பெண்ணின் முகம் கலவரமாய் தெரிந்தது. கண்களில் நீர். அவளுடைய நெற்றில் புடைப்பாய் ஒரு காயம் தெரிய ரத்தம் கன்னத்தில் கோடு போட்டிருந்தது. ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் திடுக்கிட்டு போனவராய் நாற்காலியை தள்ளி கொண்டு எழுந்தார். எடிசனை பார்த்து கோபவேசமாக கத்தினார். எடிசன், நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு. வசந்தி செல்லில் இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டா. அவளை முதல்ல பிடி. எடிசன் வெளியே ஓடினான். அத்தியாயம் 6. பிரீதா விழுந்து கிடந்த கோலத்தை பார்த்ததும் புனிதா வீறிட்டு அலற ஹாலில் இருந்த மகாதேவும் சித்தரஞ்சனும் சபரிவாசனும் ஓடி வந்தார்கள். சுவரோரமாய் ரத்தத்தில் நனைந்து கிடந்த பிரீதாவை பார்த்ததும் உறைந்து போனார்கள். கும்பல் சேர ஆரம்பித்தது. அமைச்சர் தேசாயின் பாதுகாப்புக்காக வந்த 2 போலீஸ் அதிகாரிகளில் ஒருவரான ஷியாம் சுந்தர் நிலைமையின் விபரீதத்தை உணர்ந்தவராய் பிரீதாவுக்கு பக்கத்தில் போய் மண்டி போட்டு உட்கார்ந்து அவளுடைய தோள்பட்டையை பிடித்து திருப்பினார். பிரீதாவின் கடைவாயிலிருந்து ரத்தம் வழிந்தது. உடம்பில் உயிர் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள அவளுடைய நாசி அருகே தன் புறங்கையை வைத்து பார்த்தார். நூலிழையாய் மூச்சுக்காற்று வந்தது. ஷியாம் சுந்தர் முகம் மலர்ந்தவராய் தலையை உயர்த்தி கத்தினார். இங்கே யாராவது டாக்டர் இருக்காரா? இருந்தால் உடனே வாருங்கள். இந்த பெண்ணுக்கு உயிர் இருக்கிறது. முதல் உதவி அளித்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சென்றால் உயிர் பிழைக்க வைத்துவிடலாம். மகாதேவும் புனிதாவும் தற்காலிகமாய் ஒரு சந்தோஷத்துக்கு போக அடுத்த நிமிடத்திற்குள் டாக்டர் ஒருவர் வேக வேகமாய் ஷியாம் சுந்தரின் பக்கத்தில் வந்தார். நான் டாக்டர் பவன்குமார், டெல்லி ராம் மனோகர் லோஹியா ஹாஸ்பிட்டலில் பணிபுரிகிறேன். மகாதேவின் குடும்ப டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், இந்த பொண்ணுக்கு இன்னமும் சுவாசம் இருக்கிறது. நீங்கள் எக்ஸாமின் செய்து பாருங்கள். டாக்டர் பவன்குமார் சுவாசத்தை பரிசோதித்து விட்டு தலையாட்டினார். யூ ஆர் கரெக்ட். இந்த பெண்ணை காப்பாற்றிவிடலாம். முதல்ல ஒரு பக்கெட்டில் தண்ணீரும் ஒரு சுத்தமான துணியும் வேண்டும். முதலில் எனக்கு அதை ஏற்பாடு செய்து கொடுங்கள். அடுத்த 2 நிமிடங்களில் ஒரு பக்கெட்டில் தண்ணீரும் சுத்தமான டவல் துணியும் வந்தன. டாக்டர் பவன்குமார் பிரீதாவின் தலையை சுற்றி உயர்த்தி பிடித்து கொண்டு முகத்தில் படிந்து இருந்த இரத்தத்தை துடைத்தார். பிறகு தலையின் எந்த பகுதியில் அடிபட்டு இருக்கிறது என்பதை பரிசோதித்து பார்த்தவருக்கு வியப்பு மேலிட்டது. பிரீதா தலையின் எந்த ஒரு பாகத்திலும் ஒரு சிறு காயம் கூட இல்லை. பின் எப்படி இவ்வளவு ரத்தம்? முகம் முழுவதும் குழப்பத்தை நேரத்திற்கு கொண்டு சற்று தள்ளி இருந்த மகாதேவியும் புனிதாவையும் பார்த்து பக்கத்தில் வரும்படி சைகை காட்டினார் பவன்குமார். அவர்கள் இருவரும் தவிப்போடு பக்கத்தில் வந்தனர். நடுக்க குரலோடு மகாதேவ் கேட்டார், டாக்டர், பிரீதாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லையே?
பை காட் கிரேஸ் உங்கள் பொண்ணோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. பட் இவ்வளவு பிளட் லாஸ் எப்படின்னு தெரியல. தலையை சோதித்து பார்த்ததில் ஒரு சின்ன ரத்த காயம் கூட இல்லை. ரத்தம் வாயிலேருந்து வெளியே வந்து தலைப்பகுதி பூராவும் பரவி இருக்குது. என்னோடய சந்தேகமெல்லாம் உங்கள் பொண்ணு பிளட் வாமிட் பண்ணியிருக்காங்கங்கிறது தான். இதுக்கு முன்னாடி பிரீத்தா எப்போவாவது பிளட் வாமிட் பண்ணியிருக்காளா? இல்லையே டாக்டர். ஒரு வேளை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு பிளட் வாமிட் பண்ணுற அளவுக்கு உடம்பு ரீதியாக ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. அப்படியெல்லாம் பிரச்சனை பிரீத்தாவுக்கு இருந்ததா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் டாக்டர். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். யூ மே பி கரெக்ட் மகாதேவ். பிரீத்தாவுக்கு இப்படி பிரச்சனை இருந்து அதை என்கிட்ட சொல்ல பிரியப்படாமல் வேற ஒரு டாக்டர்கிட்ட போயிருக்கலாம். அப்படி போயிருந்தால் அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே டாக்டர். மகாதேவ், நீங்கள் இப்படி பேசுகிறது நீங்களே ஏமாற்றிக்கிறதுக்கு சமம். பிரீத்தா உங்ககிட்ட சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு வேறு எங்கேயாவது போனால் அவங்களால அதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் இதுவும். ரத்த சேதத்தை பார்த்தா இது ஒரு சிவியர் வாமிட்டிங் மாதிரி தெரியுது. பிரீத்தாவுக்கு உடம்பு ரீதியாக ஏதோ பிரச்சனை. அது வரைக்கும் மௌனமாக இருந்த போலீஸ் அதிகாரி ஷியாம் சுந்தர் பேச்சில் குறுக்கிட்டார். டாக்டர், இது ஒரு கொலை முயற்சியாக இருக்க வாய்ப்பு இல்லையா? அதை இப்போதே சொல்ல முடியாது. பிரீத்தாவை முதல்ல ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும். பிளட் வாமிட்டுக்கு என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுத்துட்டிங்களா? கொடுத்தாயிட்டு டாக்டர். நடப்பவைகள்லாம் பார்த்து கொண்டு அதிர்ச்சியில் உறந்து போயிருந்த மகாதேவின் தோள் கையை வைத்தார் சித்தரஞ்சன். மகாதேவ் திரும்பினார். சித்தரஞ்சனின் கண்களில் கோபம். என்ன இதெல்லாம்? ஒன்றும் புரியலை. பிரீத்தாவுக்கு இப்படி ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கிறத முன்கூட்டியே எங்களுக்கு சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருந்தால் ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணப்படுத்தியிருக்கலாமே. அதுக்கப்புறம் இந்த நிச்சயதார்த்தத்தை வச்சுருக்கலாமே. இப்போ பார்த்தீங்களா எவ்வளவு அவமானம். இதில் அவமானப்பட என்ன இருக்குது? யாருக்கு எந்த நேரத்தில் எது மாதிரியான பிரச்சனை வரும்னு யாருக்கு தெரியும்? உங்களால் இப்போதைக்கு இப்படி தான் பேச முடியும். ஏன்னா இதில் பாதிக்கப்பட்டது உங்கள் பெண். இதே நிலைமை என்னோடய பையனுக்கு ஏற்பட்டிருந்தா உங்களோட பேச்சு வேறு மாதிரி இருந்திருக்கும். சாரி மிஸ்டர் சித்தரஞ்சன், நான் இப்போ இருக்கிற மனநிலைமையில் உங்களோட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அட் ப்ரெசண்ட் என்னோட உடனடி தேவை பிரீத்தா உயிர் பிழைக்கணும். அதுக்கப்புறம் தான் அவளோட கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும். நல்லா யோசிங்க. நானும் யோசனை பண்ணுறேன். பிரீத்தா எனக்கு மருமகளாக வரணுமா? அவளுக்கு உடம்பு ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா குறைந்தபட்சம் 3 டாக்டர்களாவது சர்டிஃபிகேட் பண்ணணும். அதில் ஒருத்தர் வெளிநாட்டு டாக்டராக இருக்கணும். சித்தரஞ்சன் பேசிய பேசுக்கு சூடாய் பதில் கொடுக்க வேண்டும் என்று மகாதேவ் நினைத்த வினாடி அமைச்சர் தேசாயின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் பக்கத்தில் வந்தார். சார், அமைச்சர் உங்களை பார்க்கறதுக்காக உள்ளே வந்து கொண்டிருக்கார். மகாதேவ் சித்தரஞ்சனை மறைந்தவராய் பாதுகாப்பு அதிகாரிக்கு பின்னால் போக அமைச்சர் தேசாயை எதிர்பட்டார். ஆதரவாய் மகாதேவின் கையை பற்றினார். உங்கள் பொண்ணுக்கு உடம்பு ரீதியாக என்ன பிரச்சனைன்னு முதல்ல பாருங்கள் மிஸ்டர் மகாதேவ். முதல்ல அவளை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுங்கள். எஸ் சார். இஃப் யூ நீட் எ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் என்னோட பேரை யூஸ் பண்ணுங்கள். எஸ் சார். அப்புறம் என்று சொல்லி குழலை தாத்தினார் தேசாய். அவர் பார்வை அங்குமிங்கும் அலைந்தது. சொல்லுங்கள் சார். என்னை வழி அனுப்புகிற மாதிரி கார் வரைக்கும் வாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லிட்டு தேசாய் நடக்க ஆரம்பித்து விட அவருக்கு இணையாய் நடந்தார் மகாதேவ். மனசு கொந்தளித்தது. தேசாய் என்ன சொல்ல போகிறார்? இதய துடிப்பு அதிகரித்தது. நெற்றியும் பின்பக்க கழுத்தும் உயர்த்தது. தேசாய் காரை நெருங்கினார். பக்கத்தில் வந்த பாதுகாப்பு அதிகாரிகளை தள்ளி நிற்க சொல்லிவிட்டு மகாதேவ் காதருகே குனிந்தார். மகாதேவ், சார், நான் ஒரு விஷயம் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்களே? நோனோ, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சார், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு சம்மந்தியாக வரப்போகிற சித்தரஞ்சன் சரியில்லை. நீங்கள் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறது பெட்டர். சார், உங்கள் பொண்ணு பிரீத்தாவோட திடீர் உடல்நல குறைவுக்கு காரணம் அவர்தான். அத்தியாயம் 7. மனோரஞ்சிதம் உறைந்து போயிருந்தாள். ஜன்னலில் இரத்தக்காய முகத்தோடு எட்டி பார்த்த அந்த பெண் யார்? ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் அந்த பெண்ணை பார்த்ததும் திடுக்கிட்டு போய் ஏன் கத்த வேண்டும்? எடிசன் ஏன் அதிர்ச்சியோடு வெளியே ஓட வேண்டும்? மனோரஞ்சிதம் மனசு பூராவும் முளைத்து கொண்ட கேள்விகளோடு நமோ நாராயணனை ஏறிட்டாள். சார், யார் அந்த பொண்ணு? ப்ரொஃபஸர் கோபமாய் நிமிர்ந்தார். அது இங்கே வேலை பார்க்குற பொண்ணு. நீ கிளம்பு, பேட்டி எடுத்த வரைக்கும் போதும். மனோரஞ்சிதத்தின் முகம் லேசாய் மாறியது. சார், அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? அந்த பொண்ணோட நெத்தியில் ரத்த காயம் வேற இருந்தது. கண்களில் நீர். சம்திங் ராங். நான் அந்த பொண்ணை பார்க்கணும். நமோ நாராயணன் நாற்காலியை தள்ளி கொண்டு ஆவேசமாக எழுந்தார். இதை பாரு, நீ ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. உன்னை உள்ளே விட்டதே தப்பு. ஏதோ சுப்ரஜாவுக்கு நெருங்கின ஃப்ரெண்டு என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் உன்னை உள்ளே அலோவ் பண்ணி உட்கார வச்சு பேட்டியும் கொடுத்தேன். இது என்னோடய பர்சனல் கேம்பஸ். இந்த கேம்பஸுக்குள்ளே எது நடந்தாலும் அது என்னோடய ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது. நீ அதை பார்த்தும் பார்க்காதது போல தான் இருக்கணும். சாரி ப்ரொஃபஸர் சார், அப்படி இருக்க நான் ஒன்றும் ரோபோ கிடையாது. அந்த பொண்ணு இங்கே வேலை பார்க்குற பொண்ணுன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு நார்மலாக இருந்து ஜன்னலை எட்டி பார்த்துருந்தா நானும் அதை கண்டுக்கவே இல்லாமல் போயிருப்பேன். அந்த பொண்ணு நார்மலாக இல்லை. நெத்தியில் ரத்த காயம், கண்ணில் கண்ணீர், முகத்தில் இனம் புரியாத ஒரு கலவரம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரிஞ்சாகணும். இல்லைன்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். நமோ நாராயணன் தன் சுட்டு விரலை கோபமாய் உயர்த்தினார். வேண்டாம்,
நீ உன்னோட லிமிட்டை தாண்டி பேசிகிட்டு இருக்க. இது ஒரு ரிசர்ச் சென்டர். இங்கே நடக்கிற சில சம்பவங்கள் மற்றவங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். அது ஆச்சரியமாக இல்லை சார், விபரீதமாக இருக்குது. நான் அந்த பொண்ணை பார்க்கணும், அவகிட்ட பேசணும். மனோரஞ்சிதம் தீர்மானமான குரலில் சொல்லி கொண்டிருக்கும் போதே எடிசன் உள்ளே வந்தான். சார், ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போ இங்கே புது ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிருக்கு எடிசன். என்ன சார்? இந்த மனோரஞ்சிதத்துக்கு வசந்தியை பார்க்கணுமாம், அவள் கூட பேசணுமாம். எதுக்கு சார்? அவள் நெத்தியில் ரத்த காயம் இருந்ததாம். அவள் அழுதுகிட்டே ஜன்னல் வழியாக பார்த்தாலாம். ஏதோ விபரீத மாதிரி தெரியுதாம். எடிசனின் உதட்டுகளில் ஒரு புன்னகை அரும்பியது. சார், ஷி மே பி கரெக்ட். ஏன்னா ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இப்படிப்பட்ட சந்தேகமெல்லாம் வரத்தான் செய்யும். அந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டால் தான் நிம்மதியாக அடுத்த வேளை சோத்தையே அவங்களால சாப்பிட முடியும். சரி, மனோரஞ்சிதத்தோட சந்தேகத்தை தீர்த்து வச்சுட்டு எடிசன். எடிசன் அவளிடம் திரும்பினான். போகலாமா? எங்கே? அந்த பொண்ணு வசந்தியை பார்க்கத்தான். நான் வரமாட்டேன், நீங்கள் போய் அவளை கூட்டிகிட்டு வாங்க. நான் இந்த இடத்துல வச்சே அவகிட்ட பேசிக்கிறேன். அவள் இங்கே வரமாட்டா, நாம் தான் அங்கே போகணும். வா போகலாம். உனக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ அதெல்லாம் நிதானமாக கேட்டு தெளிவுபடுத்திட்டு வரலாம். மனோரஞ்சிதம் எச்சரிக்கையானாள். இவர்கள் பேச்சு சரியில்லை, இந்த இடம் சரியில்லை. முதலில் இங்கிருந்து கிளம்ப வேண்டும். எடிசன் தலையை அவளை சாய்த்து பார்த்தான். என்ன யோசனை? ஒன்றுமில்லை, இது தேவையில்லாத விவகாரம்னு என்னோட மனசுக்கு படுது. நான் கிளம்புறேன். என்னது, கிளம்புறியா? எங்கே? என்னோட வீட்டுக்கு தான். பாத்தியா, பொய் சொல்கிற? பொய்யா? பொய் தான். நீ இந்த ரிசர்ச் சென்டரை விட்டு வெளியே போனதும் உன்னோட வீட்டுக்கு போக மாட்டேன், நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போவேன். நான் சொன்னது சரியா? இல்லை, இதுவும் போய். எடிசன் சிரித்து கொண்டே பார்த்த பார்வையில் மனோரஞ்சிதத்தின் அடிவயிறு கலங்கியது. வெளியேயும் போக முடியாது போல் இருக்கிறதே. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டது தவறு. எடிசன் பக்கத்தில் வந்தான். அவளுடைய மன ஓட்டத்தை புரிந்து கொண்டது போல பேசினான். இனிமேல் யோசனை பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ பார்க்கக்கூடாததை பார்த்துட்ட, பேசக்கூடாததை பேசிட்ட. நாங்கள் இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணி ஆகணுமே. என்ன பண்ணலாம், நீயே சொல்லு. மனோரஞ்சிதம் மிரண்டு போனவனாய் எடிசனையே பார்த்து கொண்டிருக்க அவனுடைய வலது கை சட்டென்று உயர்ந்தது. உயர்த்திய அவன் விரல்களில் என்ன இருந்தது என்று பார்ப்பதற்குள் மனோரஞ்சிதத்தின் வலது பக்க கழுத்தில் சுருக்கென்று எதுவோ பாய்ந்தது. சதையை துளைத்தபடியே சாய்வாக குத்திட்டு நின்றது. உடம்பு முழுவதும் தீப்பற்றி கொண்டது போன்ற உணர்வில் மனோரஞ்சிதம் வீறிட்டு அலற விழிகளை தாழ்த்தி பார்த்தாள். கழுத்தில் 2 அங்குல நீளத்தில் ஒரு குச்சியைப் போல கருப்பாய் எதுவோ குத்தி கொண்டு நின்றிருந்தது. என்ன அது? பார்த்து கொண்டு இருக்கும்போதே அது மெல்ல அசைந்தது, சதையை குடைந்தது. எடிசன் கிட்டத்தில் சிரித்தான். அது என்னன்னு பார்க்குறியா? இந்த ரிசர்ச் சென்டரில் செயற்கை செல் ஜென்மா மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு புது உயிரினம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீடில் கோப்ரா. ஒரு ஊசி மாதிரி இருக்கிற இந்த பாம்புக்கு உணவே மனித ரத்தம்தான். இன்னும் 10 வினாடிக்குள்ளே இது உன்னோட உடம்புக்குள்ளே பூந்து இரத்த குழாய்களில் நீச்சல் அடித்து ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தை குடிக்க வளர ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு கட்டத்தில் அதுக்கு உள்ளே இருக்க பிடிக்காமல் வெளியே வந்துடும். அது வெளியே வர நேரத்தை எடுக்கிற வழி உன்னோட உறுப்புகளில் எது வேணாலும் இருக்கலாம். கை வழியாவோ கால் பகுதி வழியாவோ வெளியே வந்தால் உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இருதயம் வழியாக வந்தால் அந்த நிமிஷமே உனக்கு மரணம்தான். உன்னோட ஆயுள் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எடிசன் சொல்லி கொண்டிருக்கும் போதே மனோரஞ்சிதத்தின் கழுத்தில் குத்திட்டு ஒட்டி கொண்டிருந்த அந்த நீடில் கோப்ரா சதையை துளைத்து கொண்டு சரசரவென்று உள்ளே இறங்கி காணாமல் போயிற்று. பார்த்து கொண்டிருந்த மனோரஞ்சிதத்திற்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. எந்த பிடிப்பும் இல்லாமல் சுவரோரமாய் சரிந்து விழுந்தாள். அத்தியாயம் 8. டெல்லியின் ராம் மனோகர் லோகியா ஹாஸ்பிட்டல். நேரம் நள்ளிரவை தாண்டியிருக்க ஐசியூ யூனிட்டுக்கு வெளியே மகாதேவ், புனிதா, சித்தரஞ்சன், சபரீசன் திகிலும் கவலையும் உறைந்து போன முகங்களோடு பாலிவினை நாற்காலிகளில் சாய்ந்து உட்கார்ந்தார்கள். டாக்டர் பவன்குமார் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து ஐசியூ யூனிட்டில் நின்றும் வெளிப்பட்டார். கலைந்த தலைக்கேசம், கலைந்த முகம். உட்கார்ந்திருந்த எல்லோரும் ஒரே வினாடியில் எழுந்து நின்றார்கள். பவன்குமாரின் முகத்தையே பார்த்தார்கள். டாக்டர். மகாதேவ் தவிப்போடு முகத்தில் பரவ பவன்குமார் சலனமற்ற முகத்தோடு ப்ளீஸ் கம் வித் மீ சொல்லிவிட்டு நடந்தார். எல்லோரும் தொடர்ந்தார்கள். வராந்தாவின் மையத்தில் டாக்டரின் அறை இருந்தது. நுழைந்தார்கள். பவன்குமார் எல்லோருக்கும் இருக்கையை காட்டிவிட்டு தானும் உட்கார்ந்தார். சில வினாடிகள் மௌனமாய் இருந்துவிட்டு மெல்ல பேச ஆரம்பித்தார். பிரீத்தாவோட பிளட் வாமிட்டு காரணம் அவளோட லிவர் தான். அது அவ்வளவு ஆரோக்கியமாக இல்லை. 3 1 பங்கு சுருங்கி போயிருக்கு. டாக்டர் சொன்னதை கேட்டு அழுகையில் புனிதா வெடித்து சேலையில் வாயை பொத்தி கொள்ள மகாதேவ் தவிப்பாக கேட்டார். டாக்டர், பிரீத்தா நேற்று வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்தாலே. அவள் ஹெல்த்தியாக இருந்திருக்க முடியாது மிஸ்டர் மகாதேவ். 2 மாதத்துக்கு முன்னாடி நான் பிரீத்தாவை ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தப்போ அவள் உற்சாகம் இல்லாமல் ரொம்பவும் சோர்வாக இருந்தாள். உடம்பு வேற இழைச்சி இருந்தது. என்னம்மா இப்படி இருக்கே, வேலைக்கு ஒழுங்காக சாப்பிட்றியான்னு கேட்டேன்.
அதுக்காக என்னமோ தெரியலை டாக்டர், கொஞ்ச நாளாகவே எதையுமே பிரியமாக சாப்பிட முடியல, நீங்கள் தான் ஏதாவது ஒரு டானிக் எழுதி கொடுக்கணும்னு சொன்னான். நானும் அது ஒரு விஷயமா எடுத்துக்காம உனக்கு இப்போ வேண்டியது டானிக் இல்லை, ஒரு கல்யாணம்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டேன். லிவர் ப்ராப்ளம் அவளுக்கு அப்போவே இருந்திருக்கு. பிரீத்தா சொன்ன விஷயத்த நான் அன்றைக்கே சீரியஸாக எடுத்திருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். புனிதா அழுகையை மென்று கொண்டு பேசினாள். டாக்டர், நீங்கள் சொன்னது போலவே பிரீத்தா கடந்த 2 மாதமாக ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. தட்டில் எதை போட்டு கொடுத்தாலும் குறைச்சிக்கிட்டே இருப்பா. உடம்புல சதை போட்டுடக்கூடாது, ஸ்லிம்மாகவே இருக்கணுங்கிறதாக இப்படி சாப்பிட்றாளோன்னு நினச்சி நானும் அதை பெருசாக எடுத்துக்கல. பவன்குமார் தோள்களை குலுக்கினார். ஓகே, இனிமேல் அதை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிறத பற்றி பேசுவோம். சித்தரஞ்சன் குறுக்கிட்டு கேட்டார். சொல்லுங்கள் டாக்டர், மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு பிரீத்தாவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. லிவரோட மொத்த போர்ஷனில் 3ல் 1 பாகம்தான் சுருங்கியிருக்கு. மேற்கொண்டு லிவர் சுருங்காமல் இருக்கணும்னா டெய்லி லிக்விட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். தொடர்ந்து ஆயுள் காலம் உள்ள வர 3 வேளையும் மாத்திரைகள் சாப்பிடணும். ஒரு வேளை கூட மாத்திரை சாப்பிடாம நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்ற உணவுலையும் நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டியிருக்கும். இது ஒரு ரிஸ்கான பீரியட் தான். அது வரைக்கும் ஒன்றும் பேசாமல் இருந்த சபரிவாசன் தயக்கமான குரலில் கேட்டான். அப்படின்னா கல்யாணம்? அதை பற்றி இப்போ நினச்சி கூட பார்க்கக்கூடாது. பிரீத்தாவோட லிவர் பழைய நிலைமைக்கு வர்ற வரைக்கும் எல்லோருக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். ஏன்னா இதில் ஒரு ரிஸ்க் ஃபேக்டரும் இருக்குது. என்னது? எஸ், லிவர் க்யூர் இன்ஜெக்ஷனாக தவறாமல் போட்டு மாத்திரைகளையும் ஒழுங்காக சாப்பிட்டு வந்தாலும் டாக்டர்ஸ் எதிர்பார்த்தபடி சில சமயங்களில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதாவது 10ல் ஒருத்தருக்கு தான் குணம் தெரியும், மீதி 9 பேருக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். இப்போது எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் அந்த 10ல் ஒருத்தராக பிரீத்தா இருக்கணுங்கிறது தான். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? இருக்கிற உண்மையைத்தானே சொல்லணும். பிரீத்தாவுக்கு நான் ஃபேமிலி டாக்டர். இருந்தாலும் நான் இப்போ அவளை பேஷண்ட்டாக பார்க்கல, என்னோடய பொண்ணு மாதிரி தான் பார்க்குறேன். அவள் இந்த லிவர் பிரச்சனையிலேருந்து மீண்டு குணமாகி பழைய பிரீத்தாவாக மாறணுங்கிறது என்னோடய மனப்பூர்வமான பிரார்த்தனை. ஒரு வேளை மருந்து மாத்திரைகளில் குணமாகலைன்னா மேற்கொண்டு என்ன பண்ணுறது டாக்டர்? லிவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். அதை இப்போவே பண்ண முடியாதா டாக்டர்? டோனர் வேணுமே. நாங்கள் தர்றோம் டாக்டர். மகாதேவும் புனிதானும் அவசரமாய் குரல் கொடுக்க பவன்குமார் கையமர்த்தினார். பிரீத்தா முதல்ல மாத்திரை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கட்டும். அதில் அவள் ரெக்கவர் ஆகிட்டா லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆப்ரேஷன் தேவைப்படாது. டாக்டர், நாங்கள் பிரீத்தாவை பார்க்கலாமா? தாராளமாக போய் பாருங்கள். அவள் சுயநுணவோடு தான் இருக்கா. பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு யாரும் அழாதீங்க. பிரீத்தாவுக்கு இப்போது மருந்து மாத்திரையோட தைரியமும் தேவை. நீங்கள் அதைத்தான் முதல்ல கொடுக்கணும். எல்லோரும் எழுந்து வெளியே வந்தார்கள். மகாதேவும் புனிதாவும் ஐசி யூனிட்டை பார்த்து நடக்க ஆரம்பிக்க சித்தரஞ்சன் அப்படியே நின்றார். சபரிவாசன் கேட்டான். ஏன்பா நின்றுட்டீங்க? நான் வரலை. ஏன்? எனக்கு பிடிக்கல. ஏன்பா இப்படி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறீங்க? பிரீத்தா யார்? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. உங்களுக்கு மருமகளாக வரப்போகிறவ. உடம்புக்கு முடியாமல் படுத்துட்டு இருக்கும்போது போய் பார்க்க வேண்டாமா? டேய், விபரம் புரியாமல் பேசாத. இவங்க என்னையும் ஏமாற்ற பார்க்குறாங்க. என்ன ஏமாற்றிட்டாங்க? லிவர் டேமேஜ் ஆன பொண்ணை உன்னோட தலையில் கட்ட பார்க்குறாங்க. கடவுள் நம்ம பக்கம் இருக்க போய் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் வெளியே வந்தாச்சு. அப்பா, நீங்கள் பேசுகிறது சரியில்லை. பிரீத்தாவுக்கு தன்னோட உடம்புல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது அவளுக்கே தெரியாது. வீணாக அவங்க மனசை நோகடிக்காதீங்க. பேசிக்கொண்டே போன சபரிவாசனை மகாதேவ் கையமர்த்தினார். தம்பி, உங்கள் அப்பாவோட நிலைமையில் யார் இருந்தாலும் அப்படித்தான் பேசுவாங்க. அவருக்கு இந்த சம்மந்தத்தில் ஆரம்பத்துலேருந்தே இஷ்டம் இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை. நீங்கள் வேறு இடத்துல உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு பார்த்துக்கிறது நல்லது. சாரி அங்கிள், எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தால் அது உங்கள் பொண்ணோட தான். நோய்ங்கிறது ஒரு பொதுவான விஷயம். அது யாருக்கு கொண்டு வேணாலும் வரலாம். எனக்கே தெரியாமல் ஏதாவது நோய் என் உடம்புக்குள்ளே இருக்கலாம். அது நாளைக்கே கூட வெளிப்படலாம். இன்றைக்கி மருத்துவ உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் அது முழுமையாக குணமடைகிறதுக்கும் எவ்வளவோ மருந்துகள் வந்தாச்சு. டாக்டர் பவன்குமார் பிரீத்தாவை கண்டிப்பாக குணப்படுத்திடுவார். எங்கள் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். என்னோடய அப்பாவை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. வாங்க போகலாம். சபரிவாசன் ஆவேசமாய் பேசிவிட்டு மகாதேவனை மெல்ல தள்ளியபடி ஐசி யூனிட்டை நோக்கி போக சித்தரஞ்சன் நின்ற இடத்தில் இருந்தபடியே நடந்து போகிற அவர்களை பார்த்து தீப்பார்வையாய் பார்த்தார். அதே வினாடி அவருடைய கோட் பாக்கெட்டிலிருந்து அந்த உயர்தர செல்ஃபோன் மெல்ல இசையை எழுப்பியது. எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தார். அருண்லான் காலிங் என்று டிஸ்பிளே சொல்ல செல்ஃபோனை காதுக்கு கொடுத்தார். எரிச்சலாய் கேட்டார். என்னலால், அங்கே நிலைமை எப்படி? நினச்ச மாதிரி எதுவும் நடக்கலை. மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? ஃபோனில் பேசாத, நேரில் வா. எப்போ வரட்டும்? உடனே புறப்பட்டு வா. நான் பேரடைஸ் ஹோட்டல்
ஃப்ளையிங்கில் கிளைவுட்டில் பார்ல இருப்பேன். அத்தியாயம் 9. மனோரஞ்சிதம் மறுபடி சுயநினைவிற்கு வந்தபோது நான் ஒரு இருட்டான அறைக்குள் இருப்பதை உணர்ந்தாள். கழுத்து பகுதியில் வலி தெரிந்தது. ஏதோ நெருப்பு காயம் போல் வலித்தது. எடிசன் சொன்ன நீரில் கோப்ரா விஷம் நினைவுக்கு வந்ததும் பயத்தில் உடம்பு உரைத்தது. அது உடம்பின் எந்த பகுதியில் இருக்கிறதோ. மனோரஞ்சிதம் கண்களை மூடிக்கொண்டு அப்படியே அசையாமல் உட்கார்ந்து உடம்புக்குள் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்று உன்னிப்பாக கவனித்தாள். அவளால் எதையே உணர முடியவில்லை. வயிறு மட்டும் பசிப்பது போல் இருந்தது. இருட்டு இப்போது கண்களுக்கு பழக்கமாயிருக்க பார்வையை சுழற்றினாள். 4 புறங்களிலும் கருங்கல் சுவர். அரைக்காற்றில் புழுக்கம் ஏறி இருந்தது. அறையின் எந்த பக்கமும் வழி இருப்பதாக தெரியவில்லை. எழுந்து மெல்ல அறையை சுற்றி வந்தாள். ஒரு ஜன்னல் கூட இல்லை. காற்று எப்படி வருகிறது? திகைப்பாய் யோசித்து கொண்டிருக்கும் போதே அறையின் இடது பக்க சுவர் சத்தமில்லாமல் நகர்ந்து ஒரு இடைவெளி ஏற்படுத்த எடிசன் உள்ளே வந்தான். 2 கைகளிலும் பெரிய பெரிய கேரி பேக்குகள். சிரித்தான். ஹலோ மனோ, எப்படி இருக்க? மனோரஞ்சிதம் பதில் சொல்லாமல் மௌனமாய் நின்றாள். எடிசன் சிரிப்பை பெரிதாக்கினான். மனோ, நீ ப்ரொஃபஸர் நமோ நாராயணனை பார்க்க வர்றதுக்கு முந்தைய ஒரு நல்ல ஜோசியக்காரங்கிட்ட போய் உன்னோட கையை காட்டியிருக்கணும். நீ தப்பு பண்ணிட்ட. இனிமேல் உன் வாழ்நாளோட கடைசி நாட்கள் இந்த 4 சுவர்களுக்குள்ளே தான். நீ எவ்வளவு நாள் உயிரோடு இருக்க போகிறேன்னு எங்களுக்கே தெரியாது. அதை முடிவு செய்ய வேண்டியது நீடில் கோப்ரா தான். அதுக்கு உன்னோட உடம்பு போர் அடித்தா ஏதாவது ஒரு பக்கம் ஓட்ட போட்டுக்கிட்டு வந்துடும். அது எந்த நாளோ. டேய் என்று வீறிட்டு அலறியபடி எடிசனை தாக்குவதற்காக ஓடி வந்த மனோரஞ்சிதம் அவன் தன் கையில் வைத்திருந்த ஒரு சிறிய கண்ணாடி குப்பியை பார்த்ததும் அப்படியே நின்றாள். கண்ணாடி குப்பிக்குள் கருப்பாய் எதுவோ அசைந்தது. ஏன் மனோ அப்படியே நின்றுட்ட? வா, வந்து என்ன அடி. உன்னோட ஆத்திரம் அடங்கும் வரைக்கும் அடி. அதுக்கப்புறம் நான் தரப்போகிற இந்த அன்பளிக்க வாங்கிக்கோ. என்ன அப்படி பார்க்குற? இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறியா? இது ஒரு வண்டு. இதுக்கு பேர் ரோமிங் பீ. இதுவும் செயற்கை செல். இது இந்த கண்ணாடி குப்பிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சாதுவாக இருக்கும். வெளியே எடுத்து விட்டால் ஹம்மிங் பண்ணிகிட்டே பறக்க ஆரம்பிக்கும். ஒரே இடத்துல தான் பறக்கும். உதாரணத்துக்கு இந்த ரூமில் இதை விட்டேன்னு வையே, இங்கேயே தான் 24 மணி நேரமும் பறந்துக்கிட்டே இருக்கும். இதோட ஆயுள் 240 மணி நேரம், அதாவது 10 நாள். இந்த 10 நாளும் களைப்பே இல்லாமல் பறந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உயிரை விட்டுடும். அப்பாடா நிம்மதின்னு நீ நினைக்கலாம். ஆனால் அது பறக்கிற 240 மணி நேரமும் உனக்கு நரக வேதனையாக இருக்கும். முதல் 1 மணி நேரத்திற்கு அதோட ஹம்மிங் பொறுத்து கொள்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஹம்மிங் டெசிபிள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போய் உன்னை ஒரு வழி பண்ணிடும். முதல்ல உனக்கு காது வலி ஆரம்பிக்கும். அப்புறம் தலைவலினா சாதாரண தலைவலி கிடையாது. தலைக்குள்ளே ஒரு ஃபேக்ட்ரியே ஓடுற மாதிரி இருக்கும். உன்னால் ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாது. நினச்சிப்பாரு, நீ 10 நாள் தங்கியிருந்தா உன்னோட நிலைமை எப்படி இருக்கும்? மனோரஞ்சிதம் பீதியில் உறைந்து போனவளாய் அந்த கண்ணாடி குப்பிக்குள் இருந்த வண்டையை பார்த்தாள். எடிசன் பற்களை காட்டினான். என்ன, வண்டை வெளியில் விடட்டுமா? வேண்டாம்னா நான் சொன்னபடியெல்லாம் நீ கேட்கணும். கேட்குறேன். இப்போ கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் மாட்டேன்னு சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நம்பலாமா? சரி, முதல்ல சாப்பிடு. சொன்ன எடிசன் கேரி பேக்கை எடுத்தான். அதிலிருந்து சிறியதும் பெரியதுமாய் 10-15 டின்களை எடுத்து மனோரஞ்சிதத்தின் முன்னால் பரப்பிவிட்டு மெல்ல சிரித்தான். என்ன மனோ, சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு டின்களை எடுத்து வைக்கிறான்னு பார்க்குறியா? இதெல்லாம் டின்டு ஃபுட்ஸு. எல்லாமே மாத்திரை வடிவிலும் பேஸ்ட் மாதிரியான அமைப்பிலும் இருக்கும். காலையில் 2 இட்லி 1 வடை பொங்கல் டிஃபன் சாப்பிட்டா என்ன மாதிரியான ஒரு சந்தோஷமும் திருப்தியும் இருக்குமோ அதே திருப்தி இந்த 3 மாத்திரைகளை வாய்க்குள்ளே போட்டு 1 டம்ளர் தண்ணி குடித்தா போதும் கிடைக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் சரியாக 1 மணிக்கெல்லாம் பசிக்க ஆரம்பிக்கும். அந்த லஞ்ச் நேரத்துக்கு உனக்கு சாதம், சாம்பார், ரசம், பொரியல், அவியல்னு எதுவும் கிடைக்காது. அதுக்கு பதிலாக இந்த பேஸ்ட்டு தான் நீ சாப்பிடணும். பற்பசையை பிதுக்கி 1 அங்குல நீளத்துக்கு பேஸ்ட்டை எடுக்கிற மாதிரி இந்த மீல் பேஸ்ட்டை பிதுக்கி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டு 200 மில்லி தண்ணியை குடித்தா போதும். அடுத்த சில நிமிஷங்களுக்குள்ளவே உனக்கு ஒரு விருந்து சாப்பிட்டத மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படும். அது மட்டும் இல்லை, உன்னோட உடம்புக்கு தேவையான வைட்டமின்களும் தாது பொருட்களும் அந்த மீல் பேட்லேருந்து கிடச்சிரும். இது இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு, வயிறு கெட்டு போகாது. எடிசன் பேசி முடிக்க மனோரஞ்சிதம் மௌனம் காத்தாள். என்ன சாப்பிட்றியா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். உனக்கு பசிக்கலையா? பசிக்கலை. ஆச்சரியமாக இருக்குது. நீ இங்கே வந்து 20 மணி நேரம் ஆகுது. இவ்வளவு நேரமும் நீ மயக்கத்தில் தான் இருந்திருக்க. கொஞ்சம் சாப்பிடு. எனக்கு வேண்டாம். சரி, என் கூட வா. எங்கே? எதிர்கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. இங்கே உன்ன மாதிரியான கிளிகள் 10க்கும் மேற்பட்டவை இருக்குது.
எல்லாமே நாங்கள் வலை விரித்து பிடிச்சிட்டு வந்தது. ஒரே ஒரு கிளி மட்டும்தான் தானாக வந்து வலையில் விழுந்தது. அது வேறு யாரும் இல்லை, நீ தான். இதுவும் ஒரு சரணாலயம்தான். ஆனால் ஒரு தடவை ஒரு பறவை உள்ளே வந்துட்டா அது உயிரோட வெளியே போகவும் முடியாது. எடிசன் பேச பேச தான் எப்பேற்பட்ட ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதை திகிலோடு உணர்ந்தாள் மனோரஞ்சிதம். இவனிடம் சண்டை போடுவதாலோ முரண்டு பிடிப்பதாலோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று யோசித்தாள். என்ன யோசனை? ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செய்யணும். சரி, என் கூட வா. எடிசன் சொல்லிக்கொண்டே தன் கையில் வைத்திருந்த ஒரு சிறிய ரிமோட் கண்ட்ரோலின் பட்டனை தட்ட சுவர் நகர்ந்து வழி ஏற்படுத்தி கொடுத்தது. உள்ளே நுழைந்தார்கள். மங்கிய வெளிச்சத்தோடு ஒரு குறுகலான பாதை எதிரே விரிந்தது. நடந்தார்கள். 100 அடி தூரம் போனதும் அந்த குறுகலான பாதை கொஞ்சம் கொஞ்சமாய் வியந்து ஒரு மாடிப்படியாய் மாறியது. மரப்படிகள் ஏறினார்கள். மேல் படிக்கு வந்ததும் எடிசன் அங்கே சாத்தியிருந்த மரக்கதவை தள்ளினான். அது திறந்து கொண்டதும் மறுபடியும் மரக்கதவு ஒன்று வழியை அடைத்தபடி நின்றது. எடிசன் அதையும் தள்ளி வெளியே வந்தான். எடிசனை பின்தொடர்ந்து வந்த மனோரஞ்சிதம் திகைத்தாள். அவள் ஒரு பீரோவிலிருந்து வெளிப்பட்டு அறைக்குள் நுழைந்திருந்தாள். அந்த அறை மெல்லிய ஊதா வெளிச்சத்தில் இருக்க அறையின் நடுவே போடப்பட்டிருந்த கட்டிலில் 2 பெண்கள் படுக்க வைக்கப்பட்டிருந்தார்கள். அத்தியாயம் 10. டாக்டர் பவன்குமார் தனக்கு எதிரில் உட்கார்ந்திருந்த மகாதேவ், புனிதா, சபரிவாசனை கவலை நிரம்பிய பார்வையோடு பார்த்துவிட்டு மெல்ல பேச ஆரம்பித்தார். உங்கள் 3 பேரையும் நான் அவசரமாக வர சொன்னதுக்கு காரணம் இருக்குது. பிரீதா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி என்னையோட 2 வாரம் முடிய போகுது. கடந்த 2 வார காலத்தில் பிரீதாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்ததில் ப்ராக்ரஸ் 1% கூட இல்லைங்கிறது தான் இதில் உள்ள வருத்தமான செய்தி. இதை விட இன்னொரு வருத்தமான செய்தி, லிவரோட கண்டிஷன் இன்னமும் மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்கு. இதுக்கு நாம் உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளியை வச்சாகணும், இல்லைன்னா சுச்சுவேஷன் வில் பி வர்ஸ்ட். மகாதேவ் அதிர்ந்தார். என்ன டாக்டர் இப்படி சொல்கிறீங்க? நேற்று வரைக்கும் இதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே. நிலைமை ஏதாவது ஒரு வினாடியில் சீராகலாம்னு நம்பிக்கையோடு இருந்தேன். அது நடக்கலை. இனிமேல் லேட் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டேன். சபரிவாசன் குறுக்கிட்டான். டாக்டர், மருந்து மாத்திரைகள் பயன் கொடுக்காத போது பிரீதாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணலாம்னு சொன்னீங்களே. சொன்னேன், அதுவும் இப்போ சாத்தியமில்லை. ஏன் டாக்டர்? பிரீதாவுக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னா பிளட் ரிலேஷனில் இருக்கிற ஒருத்தர் தான் லிவரை டொனேட் பண்ண முடியும். அந்த வகையில் பார்க்க போனால் பிரீதாவோட ஃபாதர் அல்லது மதர் தான் அவங்க லிவரை டொனேட் பண்ண முடியும். பிரீதாவின் கெட்டுப்போன லிவரை முழுமையாக எடுத்துகிட்டு மகாதேவ் அல்லது புனிதாவோட லிவரில் ஒரு சிறு பகுதியை வெட்டி எடுத்து பொறுத்துனா கூட போதும். அந்த லிவர் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிரும். அப்புறம் என்ன டாக்டர், அந்த ஆப்ரேஷனை பண்ண வேண்டியதானே? நானே என்னோடய ஒய்ஃபை லிவரை டொனேட் பண்ண தயாராக இருக்கும். டாக்டர் பவன்குமார் விரக்தியாய் சிரித்தார். நீங்கள் லிவரை தர தயாராக இருக்கலாம், பட் ஆப்ரேஷன் பண்ண நான் தயாராக இல்லை. ஏன் டாக்டர்? மிஸ்டர் மகாதேவ், உங்களுக்கு ஹை பிபி இருக்குது, கூடவே சுகரும் டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த நிலைமையில் உங்கள் லிவரை நான் தொட முடியாது. உங்கள் மனைவி புனிதாவோட லிவர் 2 வருஷங்களுக்கு முன்னாடி கடுமையான ஜாண்டிஸால் பாதிக்கப்பட்டது. 4 மாத ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்களால நார்மலைஸ்க்கு வர முடிஞ்சுது. அப்படிப்பட்ட லிவரை எடுத்து பிரீதாவுக்கு பொருத்த முடியாது. ஒரு ஆரோக்கியமான நபரோட லிவர் கிடைச்சாதான் பிரீதாவுக்கு நல்லது. சபரிவாசன் பரபரத்தான். டாக்டர், என்னோட லிவர் சூட் ஆகுமா? நோ சபரி, அன்றைக்கி உங்களோட பிளட் குரூப் எதுன்னு கேட்டப்போ நீங்கள் பி பாசிட்டிவ்னு சொன்னீங்க. பிரீதாவோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். இதே பிளட் குரூப் இருக்கிற நபர் ஒருத்தர் தான் பிரீதாவுக்கு லிவரை டொனேட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட நபரை எங்கேன்னு போய் தேடுறது? அப்படியே பிளட் குரூப் கிடைச்சாலும் அந்த நபர் தன்னோட லிவரை டொனேட் பண்ண சம்மதிக்கணுமே. பேப்பரில் விளம்பரம் கொடுத்து பார்க்கலாம் டாக்டர். அதெல்லாம் சரிப்பட்டு வராது சபரி. வேறு என்ன தான் பண்ணலாம்னு சொல்லுங்களேன் டாக்டர். பிரீதாவோட லிவர் குறைபாடு சரியாகி அவள் பழைய ஆரோக்கிய வாழ்க்கைக்கு திரும்ப ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழி? டாக்டர் பவன்குமார் தனக்கு எதிரில் இருந்த மகாதேவனை பார்த்தபடி சொன்னார். அது உங்கள் கையில் தான் இருக்குது மகாதேவ். என்னோட கையிலா? எஸ். என்ன சொல்கிறீங்க டாக்டர்? நான் இப்போ சொல்ல போகிறத நல்லா கவனிங்க. பவன்குமார் சொல்ல ஆரம்பித்தார். அத்தியாயம் 11. சுப்ரஜா, உனக்கு ஃபோன். பேங்க் மேனேஜர் பெருமாள் ராஜா குரல் கொடுக்க கவுண்டரில் இருந்த சுப்ரஜா தனக்கு பக்கத்தில் இருந்த லேண்ட்லைன் டெலிஃபோனில் ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தாள். எஸ், பேசுகிறது மிஸ் சுப்ரஜாவா? ஒரு ஆண் குரல் கேட்டது. ஆமாம், நான் இடியோசை பத்திரிகையின் எடிட்டர் ராமமிருதம் பேசுகிறேம்மா. ஓ, நீங்களா? சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? பேங்க்குக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? மனோரஞ்சிதத்தை என்னால் 2 வாரமாக பார்க்க முடியலை. ஆஃபீஸுக்கும் வரலை. செல்லுக்கு ஃபோன் பண்ணினா சுவிட்ச் ஆஃப்னு பதில் வருது. அப்பார்ட்மெண்ட்டுக்கும் போனேன், அதுவும் பூட்டி இருக்குது. பக்கத்து போர்ஷனில் விசாரித்தா மனம் ஒன்றும் சொல்லிட்டு போகலைன்னு சொல்கிறாங்க. எனக்கு குழப்பமாகவும் பயமாகவும் இருக்குமா. அவளை என்னைக்கு நீ கடைசியாக பார்த்தமா?
போன வாரம் அவளோட பர்த்டே அன்னைக்கு அவள் வீட்டில் போய் பார்த்து அவளை விஷ் பண்ணினேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கல. ஒரு தடவை நான் ஃபோன் பண்ணி பார்த்தப்போ நாட் ரீச்சபிள்னு வந்தது. சரி, பிஸியாக இருக்க போயில் இருக்குன்னு விட்டுட்டேன். எனக்கும் பேங்க்கில் ஆடிட்டிங் இருந்ததால் மேற்கொண்டு அவளை காண்டாக்ட் பண்ணல. மனோரஞ்சிதம் எங்கே போயிருப்பான்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்காமா? இல்லை சார், இப்படியெல்லாம் வாரக்கணக்கில் தகவலே இல்லாமல் இருக்க மாட்டா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீனும் அவளை பார்க்கலன்னு சொன்னதும் என்னோடய பயம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. போலீஸ்க்கு போயிடலாம்னு இருக்கேன். இனியும் லேட் பண்ணுறது சரியில்லைன்னு என்னோடய மனசுக்கு படுது. நீங்கள் சொன்னது தான் சரி சார். அவளோட அரசியல் கட்டுரைகள் கொஞ்சம் நாளாகவே ஹாட்டாக இருந்தது. அதனால் அவளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கலாம். நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடியே போலீஸ்க்கு போயிருக்கணும் சார். இதுவே லேட்டு. நான் உடனடியாக இன்றைக்கே போலீஸ் கமிஷனரை பார்த்து ஒரு புகாரை கொடுத்துட்றேம்மா. ஓகே சார். நானும் எனக்கு தெரிஞ்ச இடங்களில் மனோரஞ்சிதத்தை பற்றி விசாரிக்கிறேன். ஏதாவது உபயோகமான தகவல் கிடைச்சா உடனடியாக உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நல்ல செய்தியாக சொல்லுமா. மறுமுனையில் அவர் பேசி முடித்ததும் சுப்ரஜா ரிசீவரை வைத்தாள். கவலை அவளை ஒரு போர்வையாய் போர்த்தி கொண்டது. மனோவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. யாரோ எப்படியோ ஊழல் பண்ணிட்டு போகிறாங்க. இவளுக்கு என்ன வந்தது? நாராச நடையில் விமர்சனம் பண்ணினா எவன் பொறுப்பான்? யாரை சந்தேகப்பட முடியும்? சின்ன கட்சியிலேருந்து பெரிய கட்சி வரைக்கும் ஒருத்தரையும் இவளை விட்டு வைக்கல. சுப்ரஜா யோசனையில் மூழ்கி மனம் கனத்து கொண்டு இருந்த வினாடி அட்டண்டர் வேலு பக்கத்தில் வந்து நின்றான். அம்மா. மேனேஜர் உங்களை கூப்பிட்டார். எழுந்து போனாள். ஏசி அறைக்குள் உட்கார்ந்து ஒரு கையில் காஃபி கோப்பையும் இன்னொரு கையில் ஃபைலையும் வைத்திருந்த மேனேஜர் பார்வையால் தனக்கு முன்னால் இருந்த நாற்காலியை காட்டினார். சுப்ரஜா உட்கார்ந்தாள். சார், இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு பேங்க் வேலைகளை முடிச்சுட்டு உங்களை நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க சுப்ரஜா. எதுக்கு சார்? நாம் படப்பைக்கு போய் ப்ரொஃபஸர் நமோ நாராயணனை பார்க்க வேண்டியிருக்கு. ஃபார் வாட் பர்பஸ் சார்? அவரோட ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு மத்திய நிதி உதவி தொகுப்பில் இருந்து 2வது தவணையாக 1 கோடி ரூபாய்க்கான செக்கை கொடுத்து ரெசிப்டில் அவரோட கையெழுத்தை வாங்கணும். உங்களுக்கு எதுவும் அவசர வேலை இல்லையே? இல்லை சார். 3 மணிக்கு போயிடலாமா? போயிடலாம் சார். ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், ஐ எம் ஆல் ரைட். சுப்ரஜா வலுக்கட்டாயமாய் மேனேஜருக்கு ஒரு புன்னகையை கொடுத்து விட்டு அறை நின்றும் வெளியேறினாள். அத்தியாயம் 12. அமைச்சர் தேசாய் தனக்கு முதுபாய் நின்றிருந்த மகாதேவை ஒரு வியப்பு பார்வையில் நினைத்தபடி பேச ஆரம்பித்தார். மிஸ்டர் மகாதேவ், நீங்கள் ஏதோ என்கிட்ட பர்சனலாக பேச விரும்புகிறதா சொன்னீங்க. நானும் என்னோடய பணி கவலையெல்லாம் 1 மணி நேரத்துக்கு நிறுத்திட்டேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? நீங்கள் இவ்வளவு டென்ஷனாக இருந்து நான் பார்த்ததே இல்லையே. மகாதேவ் பேச தயங்க தேசாய் தனக்கு எதிரில் இருந்த சோஃபாவை காட்டினார். முதல்ல உட்காருங்க மகாதேவ். பதட்டப்படாமல் உங்களை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்குங்க. விஷயம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தைரியமாக சொல்லுங்கள். தேங்க்யூ சார். மகாதேவ் சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு சில வினாடிகள் மௌனமாய் இருந்துவிட்டு பேச ஆரம்பித்தார். சார், என்னோட டாட்டர் பிரீத்தா உயிரோடு இருப்பதும் இல்லாதும் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. தேசாயின் புருவங்கள் மேலேறி சில வினாடிகள் அப்படியே நின்றன. என்னோட கையில் உங்கள் பொண்ணோட உயிரா? எப்படி மிஸ்டர் மகாதேவ்? சார், டாக்டர் பவன்குமார் என்னோடய பொண்ணை மருந்து மாத்திரைகளால் காப்பாற்ற முடியாது, லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆப்ரேஷன் செய்தாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார். அவர் சொல்லிட்டா அதுதான் முடிவா என்ன? உங்கள் பொண்ணை வெளிநாட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஜெனிவாவில் க்யூர் ஸ்பாட் என்கிற போல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. மற்ற டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை தான் அங்கே அட்மிட் பண்ணி அதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்து குணப்படுத்தி நோயாளிகளை சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க வெப்சைட்டை பாருங்கள், நீங்களே பிரமிச்சு போயிடுவீங்க. சார், டாக்டர் பவன்குமார் அந்த ஜெனிவா ஹாஸ்பிட்டலை பற்றியும் சொன்னார். பட் அந்த ஹாஸ்பிட்டலோட சக்ஸஸ் ரேட்டு 70% தான். உங்கள் பொண்ணு பிரீத்தாவுக்கு 100% குணம் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட் தான்னு சொல்லிட்டார். அமைச்சர் தேசாய் நிமிர்ந்து உட்கார்ந்தார். மிஸ்டர் மகாதேவ், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட் இப்போது ஆரம்ப நிலையில் தான் இருக்குது. அதை பற்றின ஆராய்ச்சிகளை ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் சென்னை படப்பையில் ஒரு ரிசர்ச் சென்டரை ஏற்படுத்தி பண்ணிகிட்ருக்கார். செயற்கை செல்களை உற்பத்தி செய்வதில் மட்டுமே அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. புது வகையான பூக்களையும் சில வினோதமான பூச்சி வகைகளை மட்டுமே உருவாக்கியிருக்காரு. அதுலேயும் சில தோல்விகள் ஏற்பட்டு ஆராய்ச்சியில் பின்னடைவு ஏற்பட்டது. ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் நோக்கம் புது வகையான செயற்கை செல்களை உண்டாக்கி அதன் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் நோயை தீர்க்க முடியுங்கிறது தான். பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட சில பிராணிகள் நோய்களை அவர் கட்டுப்படுத்தி அதை குணப்படுத்தியிருக்கார். ஆனால் மனிதர்களுக்கு இன்னும் அந்த சோதனையே செய்யலை. சாகும் தருவாயில் உள்ள ஒரு முதியவர்களுக்கு அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர்களின் அனுமதியோட சோதனைகளை நடத்தின நமோ நாராயணன் திட்டம் போட்டு அதை நடைமுறைப்படுத்தலான்னு என்கிட்ட யோசனை கேட்டிருக்கார். அதை நடைமுறைப்படுத்துறதுல தான் சில சிக்கல் இருக்கிறதால அதை அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன். அதில் என்ன சார் சிக்கல்? என்ன மகாதேவ், எனக்கு நீங்கள் செயலாளராக இருக்கீங்க. இதில் என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? மனித உரிமை கமிஷன் அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்களா சார்? அதே தான்.
சார், நான் பிரீத்தாவுக்கு அப்பா. எனக்கு என் பொண்ணு உயிரோட வேணும்னா எப்படிப்பட்ட ஒரு முடிவையும் எடுக்க எனக்கு உரிமை இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த செல்ஜர்மா ட்ரீட்மெண்ட்டு ஒரு ஆப்ரேஷன் மாதிரி. ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது சில ஃபார்ம்ஸில் கையெழுத்து வாங்கிக்கிற மாதிரி ப்ரொஃபஸர் நமோ நாராயணனும் என்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம். என் பொண்ணுக்கு செல்ஜர்மா ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கட்டும். பிரீத்தாவோட தலையெழுத்து நல்லா இருந்தால் அவர் உயிர் பிழைச்சி வரட்டும். இல்லைன்னா ப்ரொஃபஸரின் ஆராய்ச்சிக்கு உதவியாக ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கட்டும். மகாதேவ் குரலை தழுதழுத்தார். மிஸ்டர் மகாதேவ், நான் என்ன சொல்ல வரேன்னா, சாரி சார், இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ண முயற்சி செய்ய வேண்டாம். ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் என்னோட பொண்ணை குணமாக்கி தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த விஷயத்தில் நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும். தேசாய் தன் வழுக்குத்தலையை இடது கை விரல்களால் நிரவிக்கொண்டே ஒரே இலக்கை பார்த்து கொண்டு யோசித்தார். சார் ப்ளீஸ், இதில் யோசனை பண்ண ஒன்றும் இல்லை. ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் போல் டாக்டர் பவன்குமார் ரொம்பவும் நம்பிக்கை வச்சுருக்கார். பிரீத்தாவோட கெட்டுப்போன லிவரை எடுத்துகிட்டு புதிய மனித லிவர் செல்களை செயற்கை முறையில் உற்பத்தி பண்ணி ஸ்ப்ரே செய்தால் கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும்னு சொல்கிறாரு. தேசாய் பெருமூச்சோடு நிமிர்ந்தார். மிஸ்டர் மகாதேவ், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. நான் ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் கிட்டே பேசிட்டு சொல்கிறேன். முதல்ல அவர் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண சம்மதிக்கணும். நீங்கள் சொன்னால் அவர் கண்டிப்பாக கேட்பார். அப்படி சொல்ல முடியாது. அவர் ஒரு மாதிரியான டைப்பு, ரொம்பவும் ஷார்ட் டெம்பர் வேறு. நிதானமாக தான் பேசி பார்க்கணும். மகாதேவ் ஒரு பெருமூச்சோடு தலையை செய்துவிட்டு அறையை விட்டு நமோ நாராயணனின் எண்களை டயல் செய்தார். அத்தியாயம் 13. டெலிஃபோன் ஒலித்ததும் லேப்டாப்பில் எதையோ உன்னிப்பாய் பார்த்து குறிப்புகள் எடுத்துக்கொண்டிருந்த நமோ நாராயணன் ரிசீவரை எடுத்து மெல்ல குரல் கொடுத்தார். எஸ், நமஸ்தே ப்ரொஃபஸர் சார். மறுமுனையில் அமைச்சர் தேசாயின் குரல் கேட்டதும் பார்த்து கொண்டிருந்த லேப்டாப்பை ஷடவுன் செய்துவிட்டு உற்சாகமாய் பேச தொடர்ந்தார் நமோ நாராயணன். சொல்லுங்கள் மிஸ்டர் தேசாய், எப்படி இருக்கீங்க? எவ்ரிதிங் ஃபைன். அங்கே ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குது? வெரி வெல் கோயிங். இது வரைக்கும் பண்ணின எக்ஸ்பெரிமெண்ட்ஸு 10% சக்ஸஸ் ரேட் கிடச்சிருக்கு. அது 100% கிடைக்க வி ஹாவ் டு வெயிட். ஹவு லாங்? எப்படியும் ஒரு 6 மாதம் ஆகிடும். அதுக்கு முன்னே முடியாதா? நோ சான்ஸ். இது என்ன சமையலா சீக்கிரமாக பண்ணி முடிக்கிறதுக்கு? ஓகே ப்ரொஃபஸர் சார், இந்த செல்ஜர்மா ரிசர்ச்சில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சா போதும். மிஸ்டர் தேசாய், நீங்களும் நானும் ஒரே காலேஜில் படித்தோம். காலம் உங்களை மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு கொண்டு போயிட்டு என்ன ப்ரொஃபஸர் பதவியில் உட்கார வச்சுது. நம்ம 2 பேரும் ஒரே காலேஜில் படித்தோங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு உங்கள் பதவியை பயன்படுத்தி இந்த செல்ஜர்மா ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுத்தீங்க. அந்த நன்றிக்காக நானும் இதை நல்ல விதத்தில் பயன்படுத்தி மருத்துவ உலகமே வியக்கும்படியான சாதனையே பண்ண போகிறோம். தேசாய் சிரித்தார். மத்திய அரசு தர நிதி உதவி ஒழுங்காக உங்களுக்கு வருதா? துல்லியமாக வந்துட்டுருக்கு. பணம் போதலைன்னா சொல்லுங்கள், நிதியமைச்சர்கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ணிவிடுவோம். தேவைப்படும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள் ப்ரொஃபஸர், கவர்மெண்ட்டில் பணம் கொட்டி கிடக்கு. உங்கள் டிமாண்ட் எவ்வளவுன்னு சொல்லுங்கள், 2 நாளில் சொல்கிறேன். ஓகே, அப்புறம் என்று சொன்ன தேசாய் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு குரலை தாழ்த்தி கொண்டார். அந்த மனோன்மணி எப்படி இருக்கா? அவளை ஒரு பரிசோதனை எலியாக மாற்றி அவள் உடம்புல சில எக்ஸ்பெரிமெண்ட்கெல்லாம் நடத்திட்டு வரேன். அவள் தப்பிச்சு போயிட போகிறா. அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் மிஸ்டர் தேசாய். நம்ம எடிசன் இருக்கும்போது ஒரு புழுப்பூச்சி கூட இந்த ரிசர்ச் சென்டர்லேருந்து தப்பிச்சு வெளியே போக முடியாது. சரி, இப்போ நான் எதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? சொல்லுங்கள். உங்கள் ரிசர்ச் சென்டருக்கு மேலும் ஒரு பரிசோதனை எலி வரப்போகுது. என்ன தேசாய் சொல்கிறீங்க? என்னோட செக்ரட்டரி மகாதேவ் உங்களுக்கு தெரியுமில்ல? நல்லாவே தெரியும். அவரோட பொண்ணுக்கு லிவர் ப்ராப்ளம். நிச்சயதார்த்தம் நடந்த அன்னைக்கு பிளட் வாமிட் எடுத்து சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டா. டாக்டர் பவன்குமார் தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். நோ ப்ராக்ரஸ். ஆப்ரேஷன் பண்ணவும் வழி இல்லைன்னு சொல்லிட்டார். வேறு வழி இல்லாமல் மகாதேவி என்கிட்ட வந்தார். அவரோட பொண்ணுக்கு செல்ஜர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அவள் உயிர் பிழைக்க முடியும்னு பவன்குமார் சொன்னதாக குறிப்பிட்டார். டாக்டர் பவன்குமார் எனக்கும் தெரியும். ஒரு தடவை டெல்லி செமினார் ஒன்றில் மீட் பண்ணிக்கிட்டோம். அப்போது இந்த செல்ஜர்மாவை பற்றி சொன்னேன். நல்ல ப்ராஜெக்ட்னு பாராட்டினார். செல்ஜர்மா ட்ரீட்மெண்ட் நடைமுறைக்கு வந்துட்டால் உலகத்தில் ஃபார்மசி கடைகளே இருக்காதுன்னு சொன்னார். டாக்டர்களுக்கும் ஆப்ரேஷன் தியேட்டர்களில் வேலை இருக்காதுன்னு சொல்லி சிரித்தார். அந்த பொண்ணு பிரீத்தாவுக்கு இருக்கிற லிவர் ப்ராப்ளத்தை செல்ஜர்மா ட்ரீட்மெண்ட்டால் குணப்படுத்த முடியுமா ப்ரொஃபஸர்? முயற்சி பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ட்ரீட்மெண்ட் தோல்வியில் முடிய 49%, வெற்றியில் முடிய 51% வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு பரிசோதனை என்கிற அடிப்படையில் தான் செய்ய முடியும். இது தோல்வியில் முடிந்து பிரீத்தா உயிரிழக்க வாய்ப்பு இருக்கிறதால மகாதேவ் லெட்டர் எழுதி கொடுத்துடணும். அவர் லெட்டர் எழுதி கொடுத்துருவார். அப்புறம் பிரீத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அவளை தவிர வேறு யாரும் ரிசர்ச் சென்டரில் இருக்கக்கூடாது. நான் கண்டிஷனை எல்லாம் சொல்லிடுறேன். நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே. பேஷண்ட் பிரீத்தாவை என்றைக்கு இங்கே கூட்டிகிட்டு வர போகிறீங்க? 2 நாளில் சொல்கிறேன் ப்ரொஃபஸர். அவர் மறுமுனையில் ரிசீவரை வைத்து கொண்டிருக்கும் போதே எடிசன் வேகமாய் உள்ளே வந்தான். கையில் சில கம்ப்யூட்டர் தாள்கள்.
சார், என்ன எடிசன் இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமாக இருக்க? எனிதிங் இம்பார்ட்டண்ட்? எஸ் சார். நேற்றுக்கு நீங்கள் மைக்ரோபயாலஜி லேபில் பண்ணின ஒரு அற்புதமான விஷயம் நம்பவே முடியாத ஒரு சாதனையை உண்டு பண்ணியிருக்கு. நமோ நாராயணன் புன்னகைத்தார். நீ முதல்ல விஷயத்த சொல்லு. அது சாதனையா இல்லையான்னு நான் சொல்கிறேன். சார், நேற்றைக்கு ராத்திரி நீங்கள் மைக்ரோபிளாசம் மைகாய்ட்ஸ் என்கிற பாக்டீரியாவோட செல்லை எடுத்து அதில் இருக்கிற மரபணு வேதியியல் அமைப்பை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் தயாரித்த வேதியியல் பொருட்கள் மூலமாக செயற்கையான மரபணுக்களை துண்டு துண்டாக உண்டாக்கி அதை ஒன்றா சேர்த்து அதே பாக்டீரியா செல்லில் செலுத்துனீங்க இல்லையா? ஆமாம். இப்போ அந்த செல்லுக்குள்ளே என்ன நடந்திருக்கு தெரியுமா சார்? சொன்னால் தானே தெரியும். அந்த பாக்டீரியாவோட செல்லுக்குள்ளே புகுந்த நம்ம செயற்கை மரபணு பழைய இயற்கை மரபணுவை அழிச்சிட்டு அந்த செல்லை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து வழக்கம் போல் அந்த செல் ரெண்டாக பிரிந்து அந்த 2 செல்லுமே நம்ம தயாரிப்பான செயற்கை மரபணுக்களை கொண்ட புதிய வகை பாக்டீரியா இன செல் மாதிரியே மாறிடுச்சு. பரவாயில்லையே. என்ன சார் இது? நான் எப்பேற்பட்ட செய்தியை சொல்லியிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் கூட ஆச்சரியம் காட்டல? நமோ நாராயணன் சிரித்தார். ஒரே விஷயத்துக்கு 2 தடவை ஆச்சரியப்பட முடியாது எடிசன். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? இப்போது மணி என்ன? 10:30. நான் காலையில் 7 மணிக்கே மைக்ரோபயாலஜி லேபுக்கு போய் அந்த மைக்ரோபிளாஸ்மா மைகாய்ட்ஸ் பாக்டீரியாவின் செல் பெறுதலை பார்த்துட்டேன். அந்த சந்தோஷத்தை கொண்டாட பலமாக ஒரு பாட்டையும் பாடிட்டேன். ஓ, நான் தான் லேட்டா? நமோ நாராயணன் எழுந்து வந்து எடிசனின் தோள் மேல் கை வைத்தார். எடிசன், இது ஒரு சாதனை தான். இருந்தாலும் செல்ஜெர்மா ப்ராஜெக்டில் நாம் சந்திக்க வேண்டியது இன்னமும் எவ்வளவோ இருக்குது. ஒரு உயிரோட ஜீவநாடியான மரபணுவை இந்த ரிசர்ச் சென்டரில் செயற்கையாக உருவாக்கிட்டோம். இந்த வெற்றியை நாம் மனித செல்கள் வரை கொண்டு போகணும். மினிஸ்டர் தேசாய் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே ஃபோன் பண்ணார். இன்றைக்கி இன்னும் 2 நாளில் டெல்லியிலேருந்து ஒரு பரிசோதனை எலி நம்ம ரிசர்ச் சென்டருக்கு வரப்போகுதாம். யார் சார் அது? பேர் பிரீத்தா. தேசாய்கிட்ட செக்ரட்டரியாக வேலை பார்க்குற மகாதேவோட பொண்ணு. லிவர் ஃபெயிலியர் கேஸு செல்ஜெர்மா ட்ரீட்மெண்ட்டால் தான் குணப்படுத்த முடியும்னு டாக்டர் பவன்குமார் சொல்லியிருக்காரு. அவளை கொண்டு வர போகிறாங்க. நம்மளால் குணப்படுத்த முடியுமா சார்? முயற்சி செய்வோம். அந்த பொண்ணு பிரீத்தாவோட அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் சொல்லி கொண்டிருக்கும்போது இன்டர்காம் ஒலித்தது. எடிசன் ரிசீவரை எடுத்தான். மறுமுனையில் செக்யூரிட்டி தான். சார், சொல்லு. பேங்க்கிலிருந்து மேனேஜரும் அந்த பொண்ணும் வந்திருக்காங்க. ஐயாவை பார்க்கணுமா? உள்ளே அனுப்பி வை. எடிசன் ரிசீவரை வைத்துவிட்டு ப்ரொஃபஸரை ஏறிட்டபடி விஷயத்தை சொல்ல நமோ நாராயணன் தன்னுடைய உதடுகளில் ஒரு புன்முறுவலை நிறுத்தினார். ஆராய்ச்சிக்கான தவணை நிதி உதவிக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் அவங்கள ரிசீவ் பண்ணி வரவேற்பறையில் உட்கார வை. நான் பின்னாடியே வந்துடுறேன். அத்தியாயம் 14. ஹாஸ்பிட்டல். கட்டிலில் பிரீத்தா சோர்வாய் கண்களை மூடி படுத்து கொண்டிருக்க சுற்றிலும் டாக்டர் பவன்குமார், மகாதேவ், புனிதா, சபரிவாசன், சித்தரஞ்சன் என்றிருந்தார்கள். டாக்டர் சொல்லி கொண்டிருந்தார். இதை பாரம்மா, ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் செல்ஜெர்மா என்கிற செயற்கை செல் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு புரட்சியே பண்ணிட்டு வர்றார். இந்த ட்ரீட்மெண்ட் இன்னமும் அதிகாரப்பூர்வமாய் நடைமுறைக்கு வரலனாலும் சோதனையின் அடிப்படையில் பண்ண போகிறார். உனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நிச்சயமாய் பலன் தரும்னு நான் நம்புகிறேன். உனக்கும் அந்த நம்பிக்கை வேணும். பிரீத்தா சோர்வான கண்களோடு பவன்குமாரை பார்த்தாள். டாக்டர், சொல்லுமா. நான் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் பண்ணதில்லை. இந்த வயசில் எனக்கு மட்டும் லிவர் ஃபெயிலியர் ஏன் ஆகணும்? நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பிரீத்தா. பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் யாருக்கும் வியாதிகள் வர்றதில்லை. எல்லாமே ஜீவன்களின் விளையாட்டு. உன் செல்லில் உள்ள எழுதப்பட்டு இருக்குதோ அதுதான் உன்னோட ஆயுட்காலம் வரைக்கும் நடக்கும். பெரும்பாலும் லிவர் கெட்டு போக காரணம் குடிப்பழக்கம்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய குடிகாரங்களோட லிவர் அவங்களோட ஆயுட்காலம் வரைக்கும் ஆரோக்கியமாகவே இருந்திருக்கு. குடிப்பழக்கம் இல்லாத பல ஆண்களோட லிவர்கள் கெட்டு போவதையும் பார்த்துருக்கேன். ஸோ வர்ற வியாதிகளுக்கெல்லாம் காரணம் ஜீன்ஸ் தான். இந்த உண்மையான அடிப்படையில் தான் ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் கடந்து 10 வருஷ காலமாக பாடுபட்டு செல்ஜெர்மா என்கிற செயற்கை செல்லை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த செயற்கை செல்லை அவர் பயன்படுத்த போகிறாரு. நாளைக்கு நாம் எல்லோரும் சென்னை புறப்பட்டு போகிறோம். நான் இங்கே எவ்வளோ நாட்கள் தங்க வேண்டி இருக்கும் டாக்டர்? எப்படியும் 1 மாத காலம். சபரிவாசன் குறுக்கிட்டு பேசினான். பிரீத்தா, உனக்கு வந்திருக்கிறது காய்ச்சலோ இருமலோ கிடையாது. 2 நாளில் குணமாகறதுக்கு. லிவர் ஃபெயிலியருங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது குணமாக அதிகமாக நாட்கள் தேவைப்படும். நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னா பொறுமையாக நாட்களை கடத்தணும். பிரீத்தாவின் கண்களில் நீர் பளபளத்தது. அட, ஏன் அழற பிரீத்தா? எனக்கு இருக்கிற பிரச்சனை தெரிஞ்ச பிறகும் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற முடிவோடு இருக்கிற உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காகவாவது நான் குணமாகி திரும்பணும்.
அது கண்டிப்பாக நடக்கும் சொன்ன டாக்டர் மகாதேவ் பக்கம் திரும்பினார். நாளைக்கு ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? காலை 7 மணிக்கு டாக்டர். எத்தனை பேர் போகிறோம்? நீங்கள், நான், புனிதா, மாப்பிள்ளை சபரிவாசன். மிஸ்டர் சித்தரஞ்சன் வரலையா? சித்தரஞ்சன் பவன்குமாரை ஏறிட்டார். சாரி டாக்டர், நாளைக்கு காலையில் ஐடி சம்மந்தப்பட்ட ஃபாரின் டெலிகேட்ஸ் என்னை பார்க்க வராங்க. 2 நாள் தங்கியிருப்பாங்க. அவங்க கூட சில பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டியிருக்கு. நோ ப்ராப்ளம், யூ கேரி ஆன். மிஸ்டர் சித்தரஞ்சன், உங்கள் மருமக பொண்ணை குணமாக்கி கூட்டிகிட்டு வர்றது எங்கள் பொறுப்பு. டாக்டர் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அவருக்கு செல்ஃபோன் அழைப்பு வர அவர் செல்ஃபோனோடு அறை நின்றும் வெளியேறி வராந்தாவில் நின்று கொண்டு பேச சித்தரஞ்சன் சபரிவாசனின் தோளை தொட்டார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வரியா? சபரிவாசன் வெளியே வந்தான். சொல்லுங்கப்பா, உனக்கு நம்பிக்கை இருக்கா? எதை பற்றி கேட்குறீங்க? பிரீத்தாவுக்கு கொடுக்க போகிற அந்த செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட்டில் அவளுக்கு குணம் கிடைக்கும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக. ஒரு வேளை கிடைக்கலனா 100% குணம் கிடைக்கும்னு டாக்டர் பவன்குமார் சொல்லியிருக்கார். டாக்டர்கள் சொல்கிறது சில சமயம் நடக்காமல் போகிறதும் உண்டு. இதோ பாருங்கப்பா, உங்கள் எண்ணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். குவைத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டான தொழிலதிபர் ஹாசனோட பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க. அவர் கூட அடிக்கடி ஃபோனில் பேசுகிறதும் எனக்கு தெரியும். ஹாசன் அங்கிளையும் எனக்கு தெரியும். அவரோட பொண்ணு சாதனாவையும் எனக்கு தெரியும். நல்ல ஃபேமிலி. இருந்தாலும் எனக்கு பிரீத்தாவை தான் பிடிச்சிருக்கு. அவளுக்கு எப்படியும் குணமாயிடும். அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். வீட்டுக்கு போகிற வழியில் ஏதாவது ஒரு கோயில் வந்தால் காரை நிறுத்திட்டு கோவிலுக்கு போங்க. பிரீத்தாவுக்காக ப்ரே பண்ணுங்கள். டேய், சாரிப்பா, மேற்கொண்டு எதுவும் பேசாதீங்க. நான் ஒரு வேளை பிரீத்தாவை பார்க்காமலே இருந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன். இப்போ நான் உங்கள் பேச்சை தட்டுறதா நினைக்க வேண்டாம், தப்பாகவும் நினைக்க வேண்டாம். சொல்லிவிட்டு பிரீத்தா இருந்த அறையை நோக்கி சபரிவாசன் போக சில வினாடிகள் மௌனமாக இருந்த சித்தரஞ்சன் தன் கோட் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்தார். டயலில் எண்களை அழுத்தினார். மறுமுனையில் இணைப்பு குடைத்ததும் பேசினார். ஹாசன், நான் சித்தரஞ்சன். என்ன, நினச்சபடி எதுவும் நடக்காது போல இருக்கு? நீ இதையத்தான் ஒவ்வொரு தடவையும் சொல்கிற. இனிமேல் சொல்ல மாட்டேன். சபரிவாசன் பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிற தன்னோட முடிவில் பிடிவாதமாக இருக்கான். செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக அவளுக்கு குணமாயிடும்னு நம்புகிறான். ஸோ என்ன தயக்க சொல்லு, அவனுடைய விருப்பப்படி பிரீத்தாவையே கல்யாணம் பண்ணிக்கட்டும். என்ன, நீயே மாறிட்ட? வேறு வழி இல்லை, உன்னோட பொண்ணுக்கு வேறு இடத்துல மாப்பிள்ளை பார்த்துடு. செல்ஃபோனை அணைத்தான் சித்தரஞ்சன். அத்தியாயம் 15. ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் வரவேற்பறைக்கு வந்தபோது சுப்ரஜாவும் பேங்க் மேனேஜர் பெருமாள் ராஜாவும் டீப்பாயில் மேலிருந்த புத்தகங்களை புரட்டியபடி காத்திருந்தார்கள். சாரி, உங்களை காக்க வச்சிட்டேன் சொல்லிக்கொண்டே போய் எதிரில் உட்கார்ந்தார்கள். பெருமாள் ராஜா சிரித்தார். நோ சார், நாங்கள் அப்படி ஒன்றும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணலை. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். சொல்லுங்கள், எனிதிங் இம்பார்ட்டண்ட்? எஸ், உங்கள் ஆராய்ச்சிக்காக இந்த டேர்ம் டியூ அமௌண்ட்டை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம். மேனேஜர் சொல்லிக்கொண்டே கையில் வச்சிருந்த செக்கை எடுத்து கொடுத்தார். தேங்க்யூ. இந்த ஒய்டிடி ரிசர்ச் சென்டர் தடை இல்லாமல் வெற்றிகரமாக இயங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தவறாமல் கொண்டு வந்து தர்ற ஃபினான்ஷியல் ஹெல்ப் தான். வெரி வெரி கைண்ட் ஆஃப் யூ மிஸ்டர் பெருமாள் ராஜா அண்ட் மிஸ் சுப்ரஜா. பெருமாள் ராஜா சிரித்தார். நாங்கள் அப்படி என்ன பண்ணிட்டோம் சார்? இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் பண்ணுற ஆராய்ச்சிக்காக ஒரு பெரிய தொகையை ஒதுக்கியிருக்கு. அந்த தொகையை குறிப்பிட்ட தேதிகளில் கொடுக்க சொல்லியிருக்கு. நாங்கள் அந்த வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோம். இட் இஸ் அவர் டியூட்டி சார். நமோ நாராயணன் சுப்ரஜாவை பார்த்தபடி, என்னம்மா வந்ததுலேருந்து நீ ஒரு வார்த்தை கூட பேசலையே? யூ சீம்ஸ் டு பி வெரி டல். என்ன, உடம்புக்கு எது முடியலையா என்று கேட்டார். சுப்ரஜா பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு மெல்லிய குரலில் பேசினார். ஒன்றுமில்லை சார், என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி மனோரஞ்சிதம்னு பேர். நானும் கூட 2 வாரத்துக்கு முந்தி உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவள் உங்களை மீட் பண்ண விரும்புகிறதா பற்றி சொன்னேனே. ஆமாம், ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணை காணோம் சார். என்னது, காணுமா? ஆமாம் சார், அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி தான் அவள் ஒர்க் பண்ணுற பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆசிரியர் ராமாமிர்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். அவளை பற்றி யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது சார். அந்த பொண்ணுக்கு ஃபேமிலி? மனோரஞ்சிதத்துக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அவரும் குடிக்காரர். அப்பாவுக்கு புத்தி சொல்லி பார்த்தும் அவர் கேட்காதால இவ சென்னை வந்துட்டா. காலேஜில் படிக்கிற நாளில் இருந்தே ரொம்பவும் துணிச்சல்காரி. கவிதை, கட்டுரைன்னு நல்லா எழுதுவா. அந்த திறமை தான் அவளை ஒரு ஜேர்னலிஸ்டாக மாற்றியது. மனித சமுதாயத்துக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் சரி, அவங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி, தன்னோட எழுத்துக்களாலேயே நாராக கிழிச்சிடுவா. சுப்ரஜா பேச பேச நமோ நாராயணன் கையமர்த்தினார். உன்னோட ஃப்ரெண்டை ஆபத்து தேடி வர இது ஒன்று போதுமே. அதான் சார், எனக்கும் பயமாக இருக்குது. இடியோச பத்திரிகையின் ஆசிரியர் ராமாமிர்தம் போலீஸ் கமிஷனராக விஜயராகவனை மீட் பண்ணி புகார் ஒன்று கொடுத்துருக்கார். எப்படியும் 2 நாளுக்குள்ளே மனோரஞ்சிதத்தை கண்டுபிடிச்சி தர்றதா உறுதி கொடுத்துருக்கார் கமிஷனர். அப்புறம் என்ன, தைரியமாக இருமா, உன்னோட ஃப்ரெண்டு எப்படியும் வந்துடுவா.
உங்கள் வார்த்தை பழிக்கட்டும் சார். சுப்ரஜாவும் பேங்க் மேனேஜரும் எழுந்து கொண்டார்கள். என்ன புறப்பட்டீங்க? இப்போவே புறப்பட்டால் தான் டிராஃபிக்கில் மாட்டாமல் பேங்க்கு போய் சேர முடியும். சார், அடுத்த டேர்முக்கு செக் கொண்டு வரும்போது கொஞ்சம் ஏர்லியராகவே வந்துடுறோம். அந்த நீல நிற மல்லிகை நிறைய பூத்திருக்கு, கொஞ்சம் பறிச்சுட்டு போறியாமா? வேண்டாம் சார், மனோரஞ்சிதம் பத்திரமா திரும்பட்டும். நானும் அவளும் ஒன்றாவே வந்து உங்கள் அனுமதியோடு பறிச்சுட்டு போகிறோம். அப்படியே அவளுக்கு சின்னதாக ஒரு பேட்டியும் கொடுத்துருங்க சார். கண்டிப்பாக. அவர்கள் புறப்பட்டார்கள். கார் புறப்பட்டு கேட்டை தாண்டும் வரை காத்திருந்த எடிசன் பக்கத்து அறையிலிருந்து வெளிப்பட்டான். கொஞ்சம் சத்தம் போட்டு பாடினான். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே. பாட்டை கேட்டு நமோ நாராயணன் சிரித்து கொண்டிருக்கும் போதே அவருடைய செல்ஃபோன் ரிங்டோனை வெளியிட்டது. எடுத்து யாருன்னு பாரு எடிசன். எடுத்து பார்த்தான் எடிசன். சார், மிஸ்டர் தேசாய். கொடு. வாங்கி பேசினார். சொல்லுங்கள் மிஸ்டர் தேசாய், நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில் பிரீத்தாவை கூட்டிகிட்டு மகாதேவ், டாக்டர் பவன்குமார், புனிதா, சபரிவாசன் 4 பேரும் புறப்பட்டு வராங்க. சென்னைக்கு 11 மணிக்கெலாம் வந்துடுவாங்க ப்ரொஃபஸர். வரட்டும். பிரீத்தாவை என் பொறுப்பில் விட்டுட்டு போயிடுவாங்கல்ல. யாரும் அவளோட ஸ்டே பண்ண மாட்டாங்க. நான் எல்லா நிபந்தனைகளையும் சொல்லிட்டேன். நீங்கள் பிரீத்தாவுக்கு செல்ஜர்மா ட்ரீட்மெண்ட்டாக ஆரம்பிங்க. அவளோட ஜாதகத்தில் ஆயுள் கெட்டியாக இருந்தால் பழக்கட்டும், இல்லைனா போய் சேரட்டும். நம்ம பொறுத்தவரை பிரீத்தா ஒரு பரிசோதனை எலி. தட்ஸ் ஆல். பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். அத்தியாயம் 16. மறுநாள் காலை 11. ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் தன்னுடைய வரவேற்பறையில் மகாதேவை கைகுலுக்கி வரவேற்றார். அவருக்கு பின்னாளில் வரிசையில் புனிதா, டாக்டர் பவன்குமார், சோர்வோடு பிரீத்தாவும் பார்வைக்கு கிடைத்தார்கள். மகாதேவ் ஒவ்வொருவராய் அறிமுகப்படுத்த நமோ நாராயணன் புன்னகை தரித்த முகத்தோடு எல்லோரிடமும் கைகுலுக்கிவிட்டு பிரீத்தாவை ஏறிட்டார். பிரீதா, இந்த ரிசர்ச் சென்டருக்குள்ளே நீ இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷமாக இருக்கணும். செல் ஜெர்மான் ட்ரீட்மெண்ட்டு இந்த மருத்துவத்துறைக்கு ரொம்பவும் புதுசு. இதனால் பயனடைய போகிற முதல் பேஷண்ட் நீ தான். எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோடய அப்பா அம்மாவையும் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிற சபரிவாசனுக்காக தான் இந்த செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட்காக ஒத்துக்கிட்டேன். எனக்கு வாழணும் என்கிற ஆசையே இல்லை. நோனோ, இப்படியெல்லாம் நீ நம்பிக்கை இல்லாமல் பேசக்கூடாது. ஒரு பேஷண்ட்டுக்கு நம்பிக்கை தான் முதல் மருந்து. நீ நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு இருந்தால் தான் நானும் அந்த செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட்டை உற்சாகமாக செய்ய முடியும். அதுக்கு உன்னோட ஒத்துழைப்பு எனக்கு முழு அளவில் வேணும். சரி என்பது போல பிரீத்தா கண்ணீரோடு தலையசைத்தாள். நமோ நாராயணன் டாக்டர் பவன்குமாரை ஏறிட்டார். பிரீத்தாவோட லிவர் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? இதோ. டாக்டர் பவன்குமார் கையில் வைத்திருந்த ஒரு கனமான ஃபைலை நீட்ட அதை வாங்கி பிரித்தார் நமோ நாராயணன். தாள்களையும் ஸ்கேன் ரிப்போர்ட்களையும் புரட்டினார். டாக்டர் காதருகே அவருக்கு மட்டும் கேட்கும்படியாக சொன்னார். லிவர் ரொம்பவும் ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குது. இத்தனை நாள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே தப்பு. 2 வாரங்களுக்கு முன்னாடி பிரீத்தாவை நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கணும். சாரி ப்ரொஃபஸர், நான் கொடுத்த மருந்துகள் ஓரளவு ரியாக்ட் செய்யும்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே, இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சொன்ன நமோ நாராயணன் பின்பக்கம் திரும்பி பார்த்து குரல் கொடுத்தார். எடிசன் சார், ட்ரீட்மெண்ட்டு க்யூர் தயார் நிலையில் இருக்கா? இருக்குது சார். நமோ நாராயணன் முன்னால் நடக்க எல்லோரும் பின்தொடர்ந்தார்கள். ப்ரொஃபஸர் நடந்து கொண்டே கேட்டார். பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த மாப்பிள்ளை பையன் சபரிவாசன் வரலையா? வரலை. அவருடைய ஐடி கம்பெனியில் ஒரு ரெய்ட் ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸ்பாட்டில் இருக்க வேண்டிய நெசசிட்டி. அடுத்த வாரம் உங்களை பார்க்க வருவார். ப்ரொஃபஸர் ட்ரீட்மெண்ட் கியூபுக்குள் நுழைந்தார். நல்ல மஞ்சள் வெளிச்சத்தில் இருந்தது அறை. எல்லா பக்கமும் கண்ணாடி சுவர்கள். அறையின் மையத்தில் போடப்பட்டிருந்த நீளமான ஃபைபர் மேஜையில் சிறியதும் பெரியதுமாய் நிறைய மைக்ரோஸ்கோப்கள். நிறமாய் சின்ன சின்ன பாட்டில்களில் ப்ரொஃபஸர் எல்லோரையும் பார்த்தபடி சொன்னார். பிரீத்தாவுக்கு இந்த அறையில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறேன். ட்ரீட்மெண்ட் முடிய எவ்வளவு நாட்கள் ஆகும்னு என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. எப்படியும் 1 மாத காலம் ஆகலாம். ட்ரீட்மெண்ட்டோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்படக்கூடாது. பிரீத்தாவை பார்க்கவும் வரக்கூடாது. மகாதேவ் குறுக்கிட்டு கேட்டார். வந்து பார்த்தா என்ன? பார்க்கக்கூடாது. அனுமதி இல்லை. யார்கிட்ட அனுமதி வாங்கணும்? மகாதேவின் பேச்சில் கோபம் இருந்ததை கவனித்த ப்ரொஃபஸர் அவரை வியப்பாய் பார்த்தார். என்னோட நிபந்தனைகள் மிஸ்டர் தேசாய் உங்ககிட்ட சொல்லலையா? சொன்னார். அப்புறம் என்ன? சொன்னால் அப்படியே நடந்துக்கணும்னு ஏதாவது சட்ட விதி இருக்கா? உங்கள் பேச்சு சரியில்லையே. எனக்கு பேச்சு மட்டும்தான் சரியில்லை, உங்களுக்கு நடத்தையே சரியில்லையே. எடிசன் கோபவேகசமாய் ஓடி வந்தான். என்ன, உங்கள் பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தீங்களா இல்லை கலாட்டா பண்ண வந்தீங்களா? இப்போது புனிதா சிரித்தாள். ட்ரீட்மெண்ட்டா? யாருக்கு? உங்கள் பொண்ணுக்கு தான். அவள் உடம்புக்கு ஒன்றுமே இல்லாத போது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கு. டாக்டர் பவன்குமாரை திகைப்போடு திரும்பி பார்த்தார். என்ன டாக்டர் இதெல்லாம்? உதடு பிரியாமல் அவர் சிரித்தார். சாரி ப்ரொஃபஸர் சார், பிரீத்தாவுக்கு உடம்பு ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவளுக்கு ரிமர் டேமேஜ்னு சொன்னது போய். எல்லாமே நீங்கள் பார்த்தது எல்லாமே வேறு ஒரு பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட். நமோ நாராயணன் உரைந்தார்.
ட்ராமாவா? எதுக்கு? இந்த ஒய்டிடி ரிசர்ச் சென்டருக்குள்ளே இப்படி ஒட்டு மொத்தமாக நுழையத்தான். நமோ நாராயணன் பதட்டமாகி கத்தினார். எடிசன்! மகாதேவ் தன் உதட்டில் பதித்து கொண்ட கேலி புன்னகையோடு, ப்ரொஃபஸர் சார், உங்கள் ஆள் எடிசன் அங்கே என்ன மாதிரியான நிலைமையில் இருக்காருன்னு பாருங்க என்று சொல்லிக்கொண்டே கை காட்ட ப்ரொஃபஸரின் பார்வை அங்கே போய் திகைத்தது. பிரீத்தாவின் கையில் முளைத்திருந்த துப்பாக்கி ஒன்று சுவரவரமாய் நின்றிருந்த எடிசனை குறிப்பாத்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 17. நமோ நாராயணனும் எடிசனும் என்ன செய்வது என்று தெரியாமல் சுற்றுமுற்றும் பார்க்க இப்போது டாக்டர் பவன்குமார் மகாதேவ் கைகளில் துப்பாக்கிகள் உற்பத்தியாகி நிமிர்ந்தன. 2 பேரையும் பார்த்தன. நமோ நாராயணன் திக்கி திணறும் குரலில் கேட்டார். எதுக்காக இப்படி ஒரு பொய்? உங்களுக்கு என்ன வேணும்? மகாதேவ் மெல்ல பக்கத்தில் வந்தார். தன் கையில் இருந்த பிஸ்டலில் நமோ நாராயணனின் கன்னத்தில் ஒரு தட்டி தட்டி விட்டு சொன்னார். எங்களுக்கு சொந்தமான ஒன்று உங்ககிட்ட இருக்குது, அது எங்களுக்கு வேணும். என்ன? மனோரஞ்சிதம். என்ன அப்படி பார்க்குறீங்க ப்ரொஃபஸர் சார்? மனோரஞ்சிதம் எங்கள் ஆள். வெளி உலகத்துக்கு அவள் ஜேர்னலிஸ்ட், பட் எங்களுக்கு அவள் ஸ்பை ஏஜெண்ட். உங்களோட ஒய்டிடி ரிசர்ச் சென்டர் பற்றிய செய்திகள் எல்லாம் அவ்வப்பொழுது எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவளால் உங்கள் ரிசர்ச் சென்டருக்குள்ளே மட்டும் நுழையவே முடியலை. அதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சுப்ரஜா அவளோட ஃப்ரெண்டு, பேங்க்கில் வேலை பார்க்குற பொண்ணு. அவள் பேரை உபயோகப்படுத்தி மனோரஞ்சிதம் உங்களை பார்க்க வந்தா. இந்த கோட்டைக்குள்ளே நுழைஞ்சா. அதுக்கப்புறம் அவள் வெளியில் வரலை, அதாவது நீங்கள் வெளியில் விடலை. இப்போ மனோரஞ்சிதம் எங்களுக்கு வேணும். அவள் உயிரோடு இருக்காளா, இல்லை உங்கள் செல்ஜம் ஆராய்ச்சிக்கு உபயோகப்படுத்திட்டு கொண்டுட்டிங்களா? நமோ நாராயணன் பயத்தில் எச்சில் விழுங்கி தலையாட்டினார். மனோரஞ்சிதம் உயிரோடு தான் இருக்கா. நான் அவளை ஒன்றும் பண்ணலை. எங்கே அடைச்சி வச்சுருக்கீங்க? எக்ஸ்பிரிமெண்ட் செல்லில் 4-5 பெண்களோடு அவளும் இருக்கா. ஆனால் இப்போ மனோரஞ்சிதமும் அந்த பெண்களும் பாதி மயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு சாயந்தரம்தான் மயக்கம் தெரியும். அந்த எக்ஸ்பிரிமெண்ட் செல் எங்கே இருக்குது? கட்டிடத்தோட பின்பக்கம். வாங்க போகலாம். நமோ நாராயணனும் எடிசனும் முன்னால் நடக்க, மற்றவர்கள் துப்பாக்கியும் கையுமாக பின்னால் நடந்தார்கள். 2 நிமிட நடை. ரிசர்ச் சென்டர் முழுவதும் அசாத்திய நிசப்தம். எக்ஸ்பிரிமெண்ட் செல் என்ற பெயர் பலகையை முகப்பில் தாங்கியபடி அந்த அறை வந்தது. அறையில் கதவில் ஒரு பூட்டு. சாவி யார்கிட்ட? என்கிட்ட. எடிசன் முன்னால் வந்தான். திற. எடிசன் தன் பேண்ட் பாக்கெட்டில் கையை நுழைத்து சாவியை எடுத்து பூட்டுக்கு விடுதலை கொடுத்து கதவை தள்ளினான். அந்த கதவு மெதுவாக திறந்து கொண்டது. உள்ளே அறை இருட்டு. நமோ நாராயணனையும் எடிசனையும் தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். ஏசி குளிரில் இருந்தது அறை. சற்றே பெரியதான அறை. மேஜைகளின் மேல் மருத்துவ உபகரணங்கள். தரையில் விரித்திருந்த கார்பெட்டில் போர்வைகள் போத்தப்பட்ட நிலையில் 5 பேர் படுத்திருந்தார்கள். மகாதேவ் கேட்டார். இதில் யார் மனோரஞ்சிதம்? 2வது படுத்திருக்கிற பொண்ணு. மகாதேவன் கையில் துப்பாக்கியோடு பக்கத்தில் போய் குனிந்து போர்வையை பிடித்து இழுத்தார். அடுத்த வினாடி ருப் என்ற ஒரு அறை மகாதேவனின் கன்னத்தில் இடியாய் விழ, என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்னால் அவருடைய கையில் இருந்த துப்பாக்கி பறிக்கப்பட்டது. அதை பார்த்து டாக்டர் பவன்குமார், புனிதா, பிரீதா திகைத்து திணறி கொண்டிருக்கும் போதே போர்வைக்குள் இருந்த மற்றொரு 4 பேரும் குபீர் என்று துள்ளி எழுந்து நின்றார்கள். எல்லோரும் ஆண்கள், கமாண்டோக்கள். முழு யூனிஃபார்மில், கைகளில் சிறிய சைஸ் மினி LMG கன்கள். 10 வினாடிகள். எல்லோரும் வளைக்கப்பட்டார்கள். நமோ நாராயணன் கத்தினார். அரஸ்ட் தெம் ஆல். அத்தியாயம் 18. லாக்கப்பில் போலீஸ் கொடுத்த மரியாதைக்கு பிறகு மகாதேவ் வீங்கிய உதட்டோடும் ரத்தம் கசியும் வரியோடும் ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். என்னோட 10 வருஷ உழைப்பு இந்த செல் ஜெர்மா. இதில் மேலே உங்களுக்கு என்ன கோபம்? கோபம் இல்லை, பின்ன லாபம். என்ன லாபம்? உங்களுடைய கண்டுபிடிப்பான செல் ஜெர்மா மருத்துவ பயன்பாட்டுக்கு வரக்கூடாது. 5 பெரிய வல்லரசு நாடுகளின் மருத்துவத்துறை சாதிக்க முடியாத ஒரு சாதனையை ஒரு இந்திய ப்ரொஃபஸர் நிகழ்த்தக்கூடாது. இதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்கிற 3 கோரிக்கைகளோட இந்தியாவின் எதிரி நாடுகள் ஒரு வெளிநாட்டு ஏஜென்ட்டை என்னிடம் அனுப்பின. அந்த 3 கோரிக்கைகளையும் 6 மாதத்துக்குள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றிவிட்டால் $2 லட்சம் பணத்தை சுவிஸ் பேங்கில் என் பெயரில் போட்டு விடுவதாய் சொன்னார்கள். நானும் ஒப்புக்கொண்டேன். அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தார்கள். ப்ரொஃபஸர் நமோ நாராயணனின் ஒய்டிடி ரிசர்ச் சென்டருக்குள் எப்படியாவது நுழைந்து அவரையும் அவருடைய உதவியால் எடிசனையும் துப்பாக்கி முனையில் மடக்கி XXX எனப்படும் மெட்டல் டிஸார்டரை உண்டாக்கும் இன்ஜெக்ஷன்களை போட்டால் போதும். அவர்களுடைய மூளைத்திறன் பாதிப்பு அடைந்து எல்லா நினைவுகளும் அழிந்து போய் நடமாடும் உயிருள்ள பொம்மைகளாக மாறிவிடுவார்கள். அந்த நிலைமை எப்படி ஏற்பட்டது என்று அவர்களாலும் சொல்ல முடியாது என்பதால் இந்த திட்டம் எனக்கு பிடித்தது. நான் அமைச்சர் தேசாயின் உதவியாளர் என்பதால் உங்களுடைய ரிசர்ச் சென்டருக்குள் வெகு சுலபமாய் நுழைந்து விடலாம் என்று சொன்னார்கள். எப்படி நுழைவது என்று யோசித்து கொண்டிருந்த போதுதான் என் மகளின் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் வந்தது.
பிரீத்தாவை ஒரு பேஷண்ட்டாக நடிக்க வைத்து அவளுக்கு செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தால்தான் குணமாகும் என்று தேசாயிடம் கோரிக்கை வைத்தால் அவர் அதை ஏற்றுக்கொள்வார் என்று நம்பினேன். நான் நம்பினபடி எல்லாம் நடந்தது. $2,00,000 கிடைக்கப் போகிற ஆசையில் என்னுடைய மனைவி புனிதாவும் மகள் பிரீத்தாவும் என் ஃபேமிலி டாக்டர் பவன்குமாரும் திட்டத்தை நல்ல முறையில் செயல்படுத்த ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இதில் எனக்கு இடைஞ்சலாக இருந்த ஒரே விஷயம் சபரிவாசன் பிடிவாதம்தான். பிரீத்தா எப்படி இருந்தாலும் சரி அவளைத்தான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று அடம்பிடித்தான். பிரீத்தாவுக்கு செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்கள் டெல்லியிலேருந்து சென்னை புறப்பட்ட போது அவனும் வரேன்னு பிடிவாதமாக சொல்ல அவனை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு யோசித்தோம். நல்ல வேலையாக அவனோட ஐடி கம்பெனிக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வரவே அவன் டெல்லியிலேயே ஹெல்டப் ஆகிட்டான். சபரிவாசன் இன்கம் டேக்ஸ் பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு டெல்லியிலேருந்து புறப்பட்டு சென்னை வர்றதுக்குள்ளே உங்களுக்கும் எடிசனுக்கும் XXX ஊசியை போட்டுட்டு மனோரஞ்சிதத்தையும் மீட்டுக்கிட்டு டெல்லி திரும்பி வர திட்டம் போட்டிருந்தோம். ஆனால் நாங்கள் எதுக்காக வர்றோம்னு கெஸ் பண்ணிக்கிட்ட நீங்கள் எங்களை மடக்க கமாண்டோ வீரர்களை ஏற்பாடு பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் செல்லில் தயாராக வச்சுருந்தீங்க. நாங்கள் அதை எதிர்பார்க்கல. மனோரஞ்சிதத்தை பார்க்க போகிற ஆவலில் மாட்டிக்கிட்டோம். நமோ நாராயணன் புன்னகைத்தார். மகாதேவ், நீங்கள் பிரீத்தாவை கூட்டிக்கிட்டு இந்த ரிசர்ச் சென்டருக்கு வர்றது செல் ஜெர்மா ட்ரீட்மெண்ட்டுக்காக இல்லை என்கிற உண்மை எங்களுக்கு சொன்னது யார் தெரியுமா? யார்? சபரிவாசன். மகாதேவின் பார்வை வியப்பில் உறைந்து போயிற்று. நமோ நாராயணன் தொடர்ந்தார். சபரிவாசன் ஹாஸ்பிட்டலோட டாய்லெட் அறைக்குள்ளே இருக்கும்போது அவர் உள்ளே இருக்கிற விஷயம் தெரியாமல் நீங்களும் உங்கள் மனைவி புனிதாவும் பிரீத்தாவோட உடல்நிலையை பற்றி பேசியதை அவர் எதேச்சையாக கேட்டிருக்காரு. அதன் மூலமாக அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வந்திருக்கு. அதிர்ச்சியான அவர் தன்னோட அப்பா சித்தரஞ்சன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல அவர் உடனே என்னை தொடர்பு கொண்டு நேற்றைக்கு ராத்திரியே பேசிட்டார். மகாதேவர் கும்பல் ஏதோ ஒரு சதித்திட்டத்தோடு வர்றாங்க, அவங்கள போலீஸ் உதவியோட கையும் களவுமாக மடக்குங்கள் என்று சொன்னார். ராத்திரி 11 மணி சுமாருக்கு போலீஸ் கமிஷனரோட பேசிட்டார் அவர். கமாண்டோ படை வீரர்கள் 5 பேரை அனுப்பி வச்சார். நமோ நாராயணன் பேச்சை நிறுத்த அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த எடிசன் தன் இடது கையின் ஆட்காட்டி விரலால் தொய்வாய் தளர்ந்து இருந்த மகாதேவின் முகத்தை நிமித்தினான். நீங்கள் பேருக்குத்தான் மகாதேவ், பட் மெகா கிரிமினல். செல் ஜெர்மா என்கிற ஒரு அற்புதமான மருத்துவ விஞ்ஞான உண்மையை எங்கள் ப்ரொஃபஸர் கண்டுபிடிச்சார். அவர் ஒரு தமிழர், இந்தியர். அவர் கண்டுபிடிச்ச இந்த அரிய விஷயத்துக்காக ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படணும். இனிமேல் பிறக்க போகிற குழந்தைங்களும் கூட பெருமைப்படணும். ஆனால் நீங்கள் பெருமைப்படலை. அதை அழிக்கணும்னு ஆசைப்பட்டு வெளிநாட்டு சதிகளோடு சேர்ந்து கைகோத்துக்கிட்டீங்க. ஸ்விஸ் பேங்க்கில் உங்கள் பேலன்ஸ் ஏறணுங்கிறதுக்காக எனக்கும் ப்ரொஃபஸருக்கும் XXX இன்ஜெக்ஷன் போட்டு மென்டலாக்க பார்த்தீங்க. அது எப்பேற்பட்ட பச்சை துரோகம்! ஒரு உயிரின் ஜீவநாடியான மரபணுவை ஆராய்ச்சி கூடத்தில் செயற்கையாக உருவாக்கி அதில் வெற்றியும் பெறுவது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்காக அவர் 15 வருஷம் உழைச்சார். மற்ற வெளிநாட்டு உயிரியல் விஞ்ஞானிகள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அவர்களால் செயற்கை செல்லை உருவாக்க முடியலை. அதில் நம்ம ப்ரொஃபஸர் வெற்றி பெற்று ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்கார். உயிரியல் வரலாற்றில் இது ஒரு மகத்தான திருப்புமுனை, ஒரு புதிய சகாப்தம். மனிதர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிற பல நோய்களுக்கு இந்த செயற்கை செல் தீர்வாய் அமைப்போகிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. இந்த செயற்கை செல்லை உருவாக்குற விஷயத்தில் மத்திய அமைச்சர் தேசாய் ப்ரொஃபஸருக்கு உறுதுணையாக இருந்தார். ஆராய்ச்சி வெற்றி பெற அரசு சார்பில் பல கோடிக்கான ரூபாயை மானியமாக கொடுத்தார். சோதனை வெற்றி பெற்றதும் அவர் சொன்ன முதல் வார்த்தை, செல் ஜெர்மாவை வெற்றிகரமாக உருவாக்கிவிட்டீர்கள். இது நடைமுறைக்கு வரும் வரை இது பற்றிய செய்திகள் வெளியே வரக்கூடாது. இன்னமும் அந்த முயற்சி சோதனையின் அளவில் தான் இருக்கிறது என்று இந்தியாவை பகையாக நினைக்கும் நாடுகள் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னார். ப்ரொஃபஸரின் பேச்சுகளும் அமைச்சர் தேசாயின் பேச்சுகளும் சதிகாரர்களால் ஒட்டு கேட்கப்படலாம் என்ற சந்தேகத்தில் அவர்கள் சங்கேத வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிக்கொண்டார்கள். அதில் ஒரு வார்த்தை பரிசோதனை எலி. பொதுவாக பரிசோதனை எலி என்று சொன்னால் லேபில் ஏதோ ஒரு சோதனைக்காக பயன்படுத்தும் ஒரு எலி என்று எல்லோரும் நினைத்து கொள்வார்கள். ஆனால் நானோ ப்ரொஃபஸரோ தேசாயோ அந்த வார்த்தையை பேசினால் அந்த வார்த்தைக்கு தேசத்துரோகி, ஆபத்தான நபர் என்று அர்த்தம். பிரீத்தாவை பரிசோதனை எலி என்று சொன்னதும் அந்த அடிப்படையில்தான். எடிசன் தன் நீண்ட பேச்சை நிறுத்திவிட்டு மினரல் வாட்டர் பாட்டில் எடுத்து ஒரு வாய் தண்ணீரை தொண்டையில் சரித்து கொண்டிருக்கும் போது ப்ரொஃபஸர் நமோ நாராயணன் பேச்சை தொடர்ந்தார். உங்கள் ஆள் மனோரஞ்சிதம் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராய் மட்டும் இருந்திருந்தால் பேட்டி கொடுத்துட்டு உடனடியாக அவளை திருப்பி அனுப்பியிருப்போம். பட் அவள் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் மட்டும் இல்லை, அவள் அதற்கும் அப்பாற்பட்டவள் என்பதை அவள் வைத்திருந்த அதிநவீன கேமரா, கையடக்க பாம் டாப், கட்டியிருந்த வாட்சு, கழுத்தில் போட்டிருந்த ஒரு பவழமாலை ஆகியவை காட்டி கொடுத்தன. அந்த பவழமாலையை அவள் மயக்கமாக இருந்த சமயத்தில் சோதித்து பார்த்தபோது ஒவ்வொரு பவழமும் ஒரு சின்ன சயனைட் குப்பி என்பது தெரிந்தது. அதற்கு பிறகு அவளை வெளியே விடுவோமா என்ன? அவளுக்கு மயக்க தெளிஞ்சதும் விசாரித்தோம், எப்படியோ விசாரித்தோம். அவள் உண்மையை ஒப்புக்கலை.
பொதுவாக இந்த ரிசர்ச் சென்டருக்குள்ளே மனநலம் சரியில்லாத சில பெண்களை கூட்டி வந்து செல்ஜர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்ப்போம். மனோரஞ்சிதம் என்னை பேட்டி எடுக்கிறதுக்காக வந்தபோது வசந்தி என்கிற ஒரு மனநோயாளி பெண் எக்ஸ்பிரிமெண்ட் செல்லிலேருந்து எப்படியோ வெளியே வந்து கீழே விழுந்து அடிபட்டு ரத்த காயத்தோடு என்னை பார்க்க வந்தா. அதை மனோரஞ்சிதம் பார்த்துட்டா. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு என்னை கிராஸ் கொஸ்டின் பண்ணினா. அந்த நிலைமையில் மனோரஞ்சிதத்தை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு நானும் எடிசனும் முடிவு எடுத்து அவளை பயமுறுத்த எங்களுடைய செயற்கை கண்டுபிடிப்பு உயிரினமான நீடில் கோப்ராவை எடுத்து அவளுடைய கழுத்தில் விட்டோம். அது கழுத்தில் ஒரு ஊசி அளவு துளை போடுமே தவிர உள்ளே போகாது. அதே இடத்தில் ஒட்டி கொண்டு இருந்துவிட்டு சிறிது நேரம் கழித்து கீழே விழுந்துவிடும். ஆனால் அந்த நீடில் கோப்ரா உடம்பின் உள்ளே போய்விட்டதாக நினைத்து மனோரஞ்சிதம் புலம்பிக் கொண்டிருந்தாள். அதற்கு பிறகு நாங்களும் அவளை பயமுறுத்தி அவள் யார் என்பதை தெரிந்து கொள்ள பல வழிகளில் முயற்சி செய்தோம். அவள் பயப்பட்டாலே தவிர கடைசி வரைக்கும் அவள் உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அதற்கு பிறகு நாங்கள் அவளை உளவுத்துறை பிரிவிடம் ஒப்படைத்து விட்டோம். நமோ நாராயணன் பேசி கொண்டிருக்கும் போதே அவருடைய செல்போன் வைப்ரேஷனில் அழைத்தது. அழைப்பது யார் என்று பார்த்தார். தேசாய். எடிசன் சார். தேசாய் கூப்பிட்றார். உள்ளே சரியாக டவர் கிடைக்காது, பேசிட்டு வந்துடுறேன். ஓகே சார். நமோ நாராயணன் லேபுக்கு வெளியே வந்தார். போலீஸ் அதிகாரிகள் காத்து கொண்டிருக்க அவர்களை தாண்டி ஒரு ஓரமாய் நின்று கொண்டு பேச ஆரம்பித்தார். சொல்லுங்கள் சார். மாட்டிக்கிட்ட மகாதேவ் என்ன சொல்கிறார்? நாட்டுக்கு துரோகம் பண்ண இருந்த எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார். வாக்குமூலம் கொடுத்துட்டாரா? கிளியர் ஸ்டேட்மெண்ட் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். டாக்டர் பவன்குமார், புனிதா, பிரீதா எல்லோரும் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் வாக்குமூலம் கொடுத்து கையெழுத்து போட்டு கொடுத்ததோடு இல்லாமல் சட்டம் தர்ற தண்டனையை அனுபவிக்கவும் தயார்னு சொல்லிட்டாங்க. அப்போ பிரச்சனை ஓவர். நமோ நாராயணன் உற்சாகமாய் சொல்ல மறுமுனையில் தேசா குரலை தாழ்த்தினார். சரி, இனிமேல் நாம் பிஸ்னஸ் ஆரம்பிப்போமா? பார்ட்டி வந்துட்டாங்களா சார்? வந்துட்டாங்க. கனடா பார்ட்டி. $10 லட்சம் பேசி முடிச்சிடலாமா? முடிங்க சார். வாழ்க பாரதம், வாழ்க பாரதம். முற்றும். இதுவரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.